ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். அதாவது இப்ப பார்க்கறது வந்து 2வது. அது மேஜர் டாபிக் 3ல 1 முடிச்சாச்சு. பெயரிங் கெப்பாசிட்டி முடிச்சாச்சு. இன்னொன்னு வந்து செட்டில்மென்ட் 2 முடிச்சாச்சு. அது 2 சேர்த்து 1 தான். இப்ப ஃபைல் ஃபவுண்டேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கெட்டிங் குடுத்துக்குறோம். அதுக்கடுத்து அதுக்குள்ள டைப்ஸ் பார்ப்போம். ஃபைல் ஃபவுண்டேஷன் பார்க்க போறோம். இ உங்களுக்கு மேஜர் கொஸ்டின் ஏரியா ஃபவுண்டேஷன் நீங்க எடுத்தீங்க அப்டின்னா, டிஆர்பிக்குனா படிக்க போறீங்க அப்டின்னா, மேஜரா இது 2 தான் அதிக கொஸ்டின்ஸ் இருக்கும். சாயில் எக்ஸ்ப்ளோரேஷனா ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எர்த் ப்ரெஷர்ல ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் இருக்கும். அது பெரிய டாபிக் தான். மொத்தம் 3ல அதுவும் 1 தான் சேர்த்து வச்சிருக்கேன். ஓகே. அப்ப அவ்வளதான். இந்த மேஜரா உள்ள இந்த 3 முடிச்சுட்டாவே ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டோம்னு அர்த்தம். அடுத்து 2 செஷன்ல முடிஞ்சிரும். ஓகே. ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டுருங்க. மேக்ஸிமம் இந்த செஷன்ல இத முடிக்க பார்க்குறேன். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு தெரியும் ஃபவுண்டேஷன் டைப் 2 தான் இருக்கு. ஒண்ணு ஷாலோ ஃபவுண்டேஷன், இன்னொன்னு ஃபைல் ஃபவுண்டேஷன். பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள நம்ம போடக்கூடியது நம்மளுடைய ஷாலோ ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. அதே லாங் டெப்த்க்கு போடக்கூடிய டீப் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. இப்ப ஃபவுண்டேஷன் டைப் எப்படி பிரிக்கலாம் அப்டின்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன். டைப்ஸ்ன்னு போட்டுக்கங்க. நான் ஃப்ளோ சார்ட் மாரியே குடுத்துறோம். ஒண்ணு ஷாலோ. ஷாலோ ஃபவுண்டேஷன். இங்கிட்டு டீப் ஃபவுண்டேஷன். டீப் ஃபவுண்டேஷன். ஷாலோ ஃபவுண்டேஷன பொறுத்தவர டெப்த்த விட பிரெத் தான் அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து டீப் ஃபவுண்டேஷன பொறுத்தவர டெப்த் தான் பிரெத்த விட அதிகமா இருக்கும். பிரெத்த விட டெப்த் அதிகமா இருக்கும். ஒரு ஃபுட்டிங்ஸ் போடுறோம் அப்டின்னா, இதான் பிரெத். ஓகேவா? இந்த பிரெத்த விட கீழ போடக்கூடிய டெப்த் அதிகமா இருக்கு அப்டின்னா, அது டீப் ஃபவுண்டேஷன். நான் பிரெத்த விட டெப்த் இவ்வளவு தான் வெட்டியிருக்கோம், மண் வெட்டியிருக்கோம் அப்டின்னா, அது வந்து உங்களுடைய ஷாலோ ஃபவுண்டேஷன். இப்ப நான் பார்க்குறது ஃபைல் ஃபவுண்டேஷன். இந்த ஃபைல் ஃபவுண்டேஷன் எதுல வரும்னா, டீப் ஃபவுண்டேஷன்ல ஒன் ஆஃப் த மெத்தட் தான். அப்ப டீப்பயே 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு ஃபைல், இன்னொன்னு பியர். பெரிய பெரிய தூணா போட்டுருக்காங்கல்ல, ஆழத்துக்கு. அதுக்கடுத்து கேசியான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் டைப்ல போடக்கூடிய ஃபவுண்டேஷன். இல்ல வால் ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. கேசியான்னு எழுதிக்கிறேங்க. கேஷான். பிராக்கெட்ல பாக்ஸ் ஃபவுண்டேஷன்னு சொல்லுவாங்க. இல்ல வால் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த பாக்ஸ் ஃபவுண்டேஷன பொறுத்தவரை பிரச்சனை இல்ல. இந்த ஃபைலுக்கும், பியருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, டயாமீட்டர் தான். உங்களுக்கு மேல போடக்கூடிய இப்டி ஃபவுண்டேஷன் இப்டி போடுறோம்ல, தூண் தூணா போடுறோம்ல, லாங் டெப்த்க்கு. அப்டி போகக்கூடிய இதோட டயாமீட்டர். அப்ப அதோட டயாமீட்டர் வந்து கணக்கு லெஸ் தான் 0.6 மீட்டர். 600 எம்எம்க்குள்ள இருக்கு அப்டின்னா, அது ஃபைல் ஃபவுண்டேஷன். பாக்ஸ் ஃபவுண்டேஷன்னா பெருசு பெருசா இருக்கும். ஒரு 4 பேரும் சேர்ந்து கட்டிப்பிடிக்கிற மாரி ஆலமரம் மாரி இருக்கும். பெருசு பெருசா போட்டுருப்பாங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட்னா பார்த்தா கீழ இருந்து போட்டுருப்பாங்க. அப்ப அதுனா எப்டி இருக்கும்னா, கிரேட்டர் தான் 0.6 மீட்டர் ஆகும். அதோட டயாமீட்டர். அப்ப இத வச்சு தான் நம்ம ஃபைல் ஃபவுண்டேஷனா, பியர் ஃபவுண்டேஷனா நம்மளால வகைப்படுத்த முடியும். ஓகே. அது விஷயம் இல்ல. இது பெரிய டாபிக் தான். முடிஞ்ச அளவு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த அளவுக்கு ஈஸியா கொண்டு முடியுமோ, அந்த அளவுக்கு கொண்டு பார்க்குறேன். அதுக்கடுத்து என்ன செய்ய போறேன்னா, கோஎஃபிஷியன்ட்டா எர்த் பிரஷர் குடுக்க போறேன். மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா வந்து ஆயிலர் தியரில பார்த்த மாரி இருக்கு. அந்த ஃபார்முலா தான் இது. கொஞ்சம் லைட்டா இதுக்கு தகுந்த மாரி சொல்றேன் ஆன்ஸர். அப்ப கோஎஃபிஷியன்ட்டா எர்த் பிரஷர்ன்னு போட்டுக்கிறேன். ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் பார்க்குறோம். அதுல சில கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்துட்டு லாம்பிடாவோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கடுத்து லோட் கேரிங் கெப்பாசிட்டி பத்தி பேசணும். ஒரு சிங்கிள் ஃபைலுக்கு எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ் ஏரியா வச்சு எப்படி இருக்கும்? சர்ஃபேஸோட ரஃப்னஸ் வச்சு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லணும். அதாவது ஸ்கின் ஃபிரிக்ஷன், அ எண்ட் பியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 2க்கும் ஃபார்முலா இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றேன். அப்ப சரி ஓகே. ஸ்ட்ரெய்ட்டாவே போயிருவோம் அப்புறம் நம்ப. ஸ்ட்ரெய்ட்டாவே எழுதிக்கிறேன். அதாவது லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அதாவது லோட் கேரிங்ன்னா பியரிங் கெப்பாசிட்டி தான் சொல்றேன். லோட் கேரிங் இதுக்கு பியரிங் கெப்பாசிட்டி தான் சொல்றேன். கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ ஃபைல்.
ஆஃப் எ சிங்கிள் ஃபைல். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு சாயில் இருக்கு. சாயிலுக்குள்ள ஒரு ஃபைல் ஃபவுண்டேஷன் குடுக்க போறோம். ஒரு கம்ப எடுத்து சாயில கீழ பூமியில அடிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். கம்ப எடுத்து அடிக்கும்போது, சைடுல அதிர்வு ஏற்படும். அதாவது இந்த கம்பு உள்ளுக்குள்ள போக, போக சைடுல வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் உருவாகும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கம்ப அடிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அடிக்கும்போது, இங்க மண்ணு வந்து இப்டி இங்க சிதர்ற மாரி இருக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சர்ஃபேஸ்ல ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்து என்ன செய்யும்னா, கீழேருந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து இத தள்ளும். கீழேருந்து. ச என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து ஒரு 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 இந்த மாடு கட்டுறதுக்குன்னா, ஒரு குச்சி மாரி அடிச்சு, அடிச்சு வைப்பாங்க எங்க தோட்டத்துலலாம். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப அடிக்கும்போது, சைடுல அந்த 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 அச்சு கம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சைடுல வந்து ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து எண்டுலயும் கிரியேட் ஆகும். எண்டுல கிரியேட் ஆகுறதுனால, அப்ப அதிகப்படியான ஃபோர்ஸ் குடுத்து அடிச்சு, அடிச்சு அத பெனட்ரேட் பண்ற மாரி இருக்கு. புரியுதா நான் சொல்றேன்னு? அப்ப இதே கான்செப்ட் தான் ஃபைல் ஃபவுண்டேஷன். ஃபைல் ஃபவுண்டேஷன் எங்கே போடுறோம்? பூமிக்குள்ள தான் போடுறோம். பெரிய, பெரிய பைல்னா போட்டு உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்வோம்? அடிச்சு வச்சுருவோம். சாயில் எங்கே வீக்கா இருக்கோ, அங்க கீழ வந்து ஃபைல் அடிச்சு வச்சுட்டு, அது மேலேருந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்றது. கன்டினியூஸா. அப்ப இந்த சர்ஃபேஸ் வரையுமே போட்டிருப்பாங்க. ரொம்ப லாங் லென்த்துக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு சைடுல ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். அது சைடுலங்கிறது அது ஸ்கின் தானே, தோல் தானே இதெல்லாம். அப்ப அது சைடுல கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன ஸ்கின் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். அதோட எண்ட் பகுதியில, அந்த பைலோட எண்டுல இங்க கீழ இருந்து ஒரு சாயில் ஒரு பியரிங் குடுக்கும். அப்ப எண்டுல உள்ளது எண்ட் பியரிங்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இது 2யும் சேர்த்து வரக்கூடிய அந்த வேல்யூ தான் லோட் கேரிங் கபாசிட்டி அந்த ஃபைலுக்கு. சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. அதாவது ஃப்ரிக்ஷன் டெவலப்டு பை எங்கேங்க டெவலப் ஆகும் அப்டின்னா, சரி ஸ்ட்ரெய்ட்டா எழுதிருங்க. சரி ஓகே. எப்படி குடுக்குறான்னு இத வந்து 2ஆ பிரிக்கிறோம். அதாவது டோட்டலா லோட் கேரிங் கபாசிட்டி எப்படி சொல்லணும்னா, Q அல்டிமேட்ன்னு சொல்லலாம். அதுக்குள்ள 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஸ்கின் ஃப்ரிக்ஷன்ல வரக்கூடிய லோடு, எண்ட் பேரிங் கெப்பாசிட்டினால வரக்கூடிய லோடு QP. அப்ப இத எழுதிக்கிறங்க. நான் குடுக்கப்படி எழுதிக்கிறங்க. QSங்கிறது என்ன அப்டின்னா, ஸ் ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். சைடுல உருவாகக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன பத்தி பேசுறது. ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இல்லாட்டி ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து QPங்கிறது என்னன்னா, எண்ட் பேரிங் ரெசிஸ்டன்ஸ். அப்ப லோட் கேரிங் கெப்பாசிட்டி அப்ப சிங்கிள் பிளேன்ல குடுத்தாச்சு. Q அல்டிமேட் ஈக்குவல் டூ 2 குடுத்துருக்கோம். ஒண்ணு ஸ்கின் ஃப்ரிக்ஷன், இன்னொன்னு எண்ட் பேரிங் கெப்பாசிட்டி. இப்ப Q அல்டிமேட் ஈக்குவல் டூ இது 2யும் கூட்டி வரக்கூடிய ஸ்ட்ரென்த் தான் அந்த ஃபைல் எந்த அளவுக்கு லோடுக்கு தாங்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப அந்த ஃபைல் போடும்போது கீழேருந்து அந்த ஃபைலுக்கு ஒரு எதிர்ப்பு கிரியேட் ஆகும்ல, அது எண்ட் பேரிங் கெப்பாசிட்டி. இத அடிக்கும்போது சைடுல வந்து இந்த சாயில்லாம் என்ன இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ குடுக்கும்ல, அது சர்ஃபேஸ்ல குடுக்கும். நம்ம இப்படியே அடிப்போம், கீழ் நோக்கி போனோம்னா. இது கீழேருந்து மேல வந்து உதர்ற மாரி இருக்கும். அது கம்ப அடிக்கும் பொழுது. அப்ப அது அது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். நான் படம் தெளிவா குடுக்குறேன், பாத்துக்கலாம். அப்ப இது தனித்தனியா எழுதனா, ஃபர்ஸ்ட் இத எழுதிக்கிறோம். இதுல மேல குடுத்த Q அல்டிமேட்ங்கிறது என்ன அப்டின்னா, லோட் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல் ஃபவுண்டேஷன். ஓகே. படம் குடுக்குறேன் பாத்துக்கிறங்க.
இப்ப ஸ்கின் பிரிக்ஸ் எப்படி டெவலப் ஆகும்னா, நம்ம மேல லோடு குடுக்க குடுக்க இப்படி வந்து மூவ் ஆக பாக்கும். அப்ப அத நம்ம வரையக்கூடாது. அதுக்கு எது ரெசிஸ்டன்ஸ்னா அதுக்கு ஆப்போசிட்டா கிரியேட் ஆகுறது தானே! அப்ப இப்படி கீழ போறதுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன உள்ளுக்குள்ள? இப்படி மேல் நோக்கி தான் தள்ள பாக்கும் இத. அத எதிர்த்து நம்ம லோட் அதிகமா குடுக்கும்போது தான் இந்த கம்பி உள்ளுக்குள்ள பெனட்ரேட் ஆகும். அதே மாரி தான். அப்ப இதெல்லாம் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இதெல்லாம் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். எஃப்இஎஸ்ன்னு எழுதலாம். ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஓகே. அதுக்கு அடுத்து எண்ட்ல வந்து ஒரு பீரிங் உருவாகும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ட் பியரிங்ன்னு சொல்லுவோம். எண்ட்ல உருவாகக்கூடியது என்ன சொல்லுவோம்? எண்ட் பியரிங். அப்ப இது ஸ்கின் ஃப்ரிக்ஷன். இங்க கிரியேட் ஆகும். இங்க எண்ட் பியரிங் உருவாகும். ஓகே. அதுக்கடுத்து இப்ப ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல அதிகமா கேட்கறது ஃபார்முலா தான் கேட்கறாங்க. இப்ப இங்க குடுக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப குடுக்க போற ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. அதாவது Q அல்டிமேட் ஈக்குவல் டூ மேல என்ன சொன்னேன்? அதாவது ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இன்டர்ஃபியரிங் ரெசிஸ்டன்ஸ் சொன்னா அல்டிமேட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம்னா, எஃப்எஸ் இன்டு ஏஎஸ் பிளஸ் QP இன்டு ஏபி. அப்ப எஃப்எஸ் இன்டு ஏஎஸ் பிளஸ் QP இன்டு ஏபி. வேர் இங்க எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரெஸ். கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கடுத்து ஏஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ஏரியா. சைடுல இருக்கிறது வந்து எப்பயும் சர்ஃபேஸ் பெரிமீட்டர் தானே. அப்ப 5 எவ்வளவு லென்த்துக்கு இருக்கு தூரம்? எல். ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப இப்படிதான் இருக்கும். அப்ப இது ஒரு சர்ஃபேஸ் என்ன சொல்லுவோம்? இது ஒரு சர்ஃபேஸ் பை இன்டு டின்னு சொல்லுவோம். அப்ப எவ்வளவு லென்த்துக்கு இங்க இவ்வளவு இங்கிட்டு ஆக்கிறப்ப இங்க அப்ப எவ்வளவு லென்த்துக்கு அது எல். அப்ப ஐடி எல். ஓகே. ஏன்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாத்துக்கிறேங்க. கியூபிங்கிறது என்ன? மொத்தமா பைல் பவுண்டேஷன் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா ப்ராப்ளம் குடுக்குறேன். ப்ராப்ளம் அதிகம் கேட்பாங்க அதுலயும். அதுக்கடுத்து எண்ட் பீயிங் ஸ்ட்ரெஸ். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பத்தி மொத்தமா ப்ராப்ளம் குடுக்குறேன். மொத்தம் ஒரு 10 ப்ராப்ளம் வரும். எல்லா சாப்டரையும் சேர்த்து மொத்தமா 10 இல்ல 12 வரும். அது வந்து நான் பிடிஎஃப் மாரி ரெடி பண்ண சொல்லி அதுல வந்து நடத்துறேன். கேப் விட்டு அத சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முடிச்சிருவோம். கியூபிங்கிறது எண்ட் பீரிங் ஸ்ட்ரெஸ். இதையும் எப்படி சொல்லுவோம்னா, கிலோமீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கடுத்து ஏபி. ஏ சஃபிக்ஸ்ல பின்னு போட்டுக்கிறேங்க. இது எத குறிக்கும்னா, பியரிங் ஏரியா. எண்ட் பியரிங் ஏரியான்னு வச்சுக்கிறேங்க. பை டி ஸ்கொயர் வகுத்தல் 4ன்னு சொல்லுவோம். அப்ப இங்க பார்த்தது ஸ்கின் ஃப்ரிக்ஷனல் ஏரியா 5dl. இங்க பார்த்தது எண்ட் பியரிங் ஏரியா 5d ஸ்கொயர் பை 4. அப்ப லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஒரு ஃபைலுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஏன்னா பியரிங் கெப்பாசிட்டிங்கிறது நீங்க அடிக்கிற அந்த கம்புக்கும் இருக்கும். உடையாத அளவுக்கு. அப்ப இங்க கம்புங்கிறது ஃபைலு. அதுக்கும் இருக்கும். அதுக்கடுத்து நம்ப வேணா பெரிய பெரிய லோடு குடுத்து தானே கீழ வந்து கம்ப அமுக்கு இது பண்ணுவோம். ஒரு ஃபைல் ஃபவுண்டேஷன் வந்து அடிச்சு பெனட்ரேட் பண்ணுவோம். அத குழி வெட்டிட்டு உள்ளுக்குள்ள வைக்க மாட்டோம்ல. அப்ப அவ்வளோ லோடு குடுத்து குடுத்து தான் கீழ வந்து பெனட்ரேட் பண்ணுவோம். ஃபவுண்டேஷன. ஆர்டிபிஷியலா போட்டுருக்கத. அப்ப அது சில இடத்துல நான் கொட்டுவாங்க. ஆனா நெறைய விஷயங்கள் இருக்கு ஃபைல் போடுறதுல. டைப்ஸ் ஆஃப் ஃபைல் வரும்போது நான் ஒவ்வொரு விஷயம் சொல்றேன். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல லைட்டா கதை கேட்டுக்கிறலாம் அவ்வளவுதான். அப்ப
அந்த ஃபைல் கான்கிரீட்ல போட்டிருக்கோமா, ப்ரீஸ்ட்ரெஸ் கான்கிரீட்ல போட்டிருக்கோமா, இல்ல ஸ்டீல்ல இந்த ஃபைல் இருக்கா? இல்ல அந்த காலத்துல வுட்லயே ஃபைல் இருக்கலாம். வுட்டன்லே. அப்ப அந்த அந்த ஃபைல் மெட்டீரியலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்ப பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல். அதுக்கடுத்து எந்த டைப் ஆஃப் சாயில் வந்து நீங்க அடிச்சு பெனட்ரேட் பண்றீங்க? அப்ப அந்த சாயிலுக்குன்னு ஒண்ணு இருக்கும். அப்போ ஒரு ஃபைல் ஃபவுண்டேஷனோட லோட் கேரிங் கெப்பாசிட்டின்னு கேட்டாங்கன்னா, டப்புன்னு அவசரப்பட்டு ஃபைலோட கெப்பாசிட்டி போட்டுறக்கூடாது. சாயிலோட கெப்பாசிட்டியும் போட்டுறக்கூடாது. 2யும் போட்டு 2லயும் லீஸ்ட். இப்ப ஏ வந்து குடுத்துருக்கான். ஆ பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். பி வந்து பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல். ஆ அதுக்கடுத்து லீஸ்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. அதுக்கு நன் ஆஃப் திஸ் இப்படி குடுத்துருக்கான் அப்படின்னா, கேட்டிருக்கிறது லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல். இப்ப ஒரு ஃபைலோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி கேட்கறாங்க. அப்ப வந்து நம்ம குழப்பறதுக்காண்டி வந்து உங்களுக்கு பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல் குடுத்துருக்காங்க. அப்ப சாயில பொறுத்தன்னா ஃபைல் வந்து லோட் எடுக்கும். அப்ப சாயில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ஃபைல் ஃபெயிலியர் தானே ஆயிடும்னா, அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது. அப்ப 2க்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபைல் எவ்வளோ லோட் குடுத்த வரையும் தாங்கும். அப்ப பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல். ஒரு சாயில் அந்த இடத்துல ஃபைல் அடிக்கக்கூடிய இடத்துல எந்த அளவுக்கு பேரிங் கெப்பாசிட்டி இருக்கு, அது கண்டுபிடிக்கணும். 2யும் எடுத்து அதுக்கு லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது தான், அத லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைலா வச்சு டிஃபைன் பண்ண முடியும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இதுல ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. டிஆர்பில கேட்டிருக்காங்க. 2017லலாம் பார்த்துக்கிடுங்க. ஓகே. இப்ப நான் எழுதியிருக்க ஃபார்முலால மேல. அதாவது எஃப்இஎஸ் இன்டு ஏஎஸ் பிளஸ் கியூபி இன்டு ஏபி. எல்லாமே குடுத்துருவாங்க. கியூ அல்டிமேட் கேட்டிருப்பாங்க. எஃப்இஎஸ்ங்கிறது ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஏஎஸ்ங்கிறது அவன் வந்து எல், டி இது மாரி தான் குடுத்திருப்பான். ஸ்ட்ரெய்ட்டா ஏஎஸ் குடுக்க மாட்டான். நம்ம தான் 5 டிஏல போட்டு ஏஎஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்கின் ஃபிரிக்ஷனல் ஏரியா கண்டுபிடிக்கணும். அது மாரி ஏபியும் அவன் ஸ்ட்ரெய்ட்டா குடுக்க மாட்டான். டயாமீட்டர் குடுத்துருப்பான் ஃபைலுக்கு. இப்ப நம்ம தான் 5d²/4 போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே. அடுத்து லோட் கேரியிங் கெப்பாசிட்டி இப்ப நான் சொன்னத அப்படியே இதா எழுதுறேன் பாருங்க நோட்ஸா. அதாவது லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல். இப்ப 1 வந்து பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். 2 வந்து பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல். 2லயும் இது லீஸ்ட்டா எடுத்துக்குவோம். லீஸ்ட்டும். ஓகே. அதுக்கடுத்து ஃபிரிக்ஷனல் ஃபைல் ஆர் ஃப்ளோட்டிங் ஃபைல்ன்னு போட்டுக்கிறேங்க. ஃபிரிக்ஷனல் ஃபைல் ஆர் ஃப்ளோட்டிங் ஃபைல். ஓகே. ஃபிரிக்ஷன் டெவலப்பிங் மோஸ்ட்லி டென்ஸ் சாண்ட் இங்க ஸ்கின் ஆர் ஸ்கின் சைடுன்னு போடுங்க. இல்லாட்டி சாஃப்ட் சைடுன்னு போடுங்க. ஓகே. அப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபைல் இல்ல ஃப்ளோட்டிங் ஃபைல் 2ம் ஒண்ணு தான். அப்ப ஃபிரிக்ஷன் எப்ப டெவலப் ஆகும் அப்டின்னா, இப்போ ஒரு இடத்துல புதைமணல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஃபைல் எடுத்து அடிக்கிறோம். இதுல ஏதாச்சும் சைடுல ஃபிரிக்ஷன் டெவலப் ஆகுமா? புதைமணல்ட்ட அது எப்படி இருக்கும் டக்குனு ஃபைலு? டக்குனு உள்ளுக்குள்ள ஓடிரும். என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? எப்ப சார் மேல வந்து பிக்சல்ல வந்து இதாகும்? நீங்க ஒரு ஃபைல் அடிக்கும் பொழுது கீழ பெனட்ரேட் ஆக கஷ்டப்படுது அப்டின்னா, இங்க இங்க ஆப்போசிட்ல ஒரு பிரிக்ஷன் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம் சர்ஃபேஸ்ல. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு?
ஒரு கயறு இருக்கு. இங்கிட்டு ஒருத்தவங்க புடிச்சு இழுக்குறாங்க. இங்கிட்டு ஒருத்தவங்க புடிச்சு இழுக்குறாங்க. அப்ப நல்லா கவனிங்க. இங்கிட்டு புடிச்சு இழுக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இங்கிட்டு புடிச்சு இழுக்கும்போது இந்த கயிறு வந்து வரமாட்டுது. ஸ்டெடியா அப்படியே நடுவுல நின்னுகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இங்க வந்து ஒரு ஃபிரிக்ஷன் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு கம்பா வந்து குமிக்குள்ள அடிக்கும்போது, இது உள்ளுக்குள்ள பெனட்ரேட் ஆக மாட்டுது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சைடுல வந்து ஸ்கின் ஃபிரிக்ஷனும், எண்ட்ல எண்ட் பியரிங் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இதே லூஸ் ஆயில்ல எப்படி இருக்கும்? சாயில் லூஸா இருந்துச்சுன்னா கம்பு அடிக்கும் தானே இருக்கும். இப்ப தண்ணீய ஊத்திட்டு நீங்க ஒரு கம்பு அடிச்சீங்கன்னா, டக்கு டக்குன்னு உள்ளுக்குள்ள இறங்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதுதான் குடுக்குறேன். அப்ப ஃபிரிக்ஷன் டெவலப்பிங். ஃபிரிக்ஷன் எதுல டெவலப் ஆகும்னா, எங்க சாயில் ரொம்ப ஈரம் இல்லாம நெருக்கமா டென்ஸா இருக்கோ, அடர்த்தியா இருக்கோ, அந்த இடத்துல ஒரு கம்ப அடிக்கிறது வந்து ஈஸி இல்ல. அவ்வளது ஈஸி இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபிரிக்ஷன் டெவலப்பிங். அப்ப ஸ்கின் ஃபிரிக்ஷன் என்ன அர்த்தம்? நம்ம அடிக்கும் பொழுது ஆப்போசிட்டா சர்ஃபேஸ்ல ஒரு ஃபிரிக்ஷன் வந்து உருவாகும். கீழ அடிக்க விடாம கொஞ்சம் தடுக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் நம்மள. அப்ப ஃபிரிக்ஷன் டெவலப்பிங் மோஸ்ட்லி டென்ஸ் சாண்ட். இந்த ஸ்கின் ஆர் சாஃப்ட் சைட். ஸ்கின் ஆர் சாஃப்ட் சைட்னா என்னன்னா, இந்த சைடு தான் ஸ்கின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. தோல் பகுதி. படம் எங்க குடுத்தேங்க? இதுல. இந்த சைடு இருக்குல்ல, இதான் ஸ்கின் ஆர் சாஃப்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. சாரி. இப்ப புரியுதா? ஓகே. அப்ப நம்ம ஃபிரிக்ஷன் வந்து இங்க தான் டெவலப் ஆகும். அது வந்து நமக்கு அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா டெவலப் ஆகுறது. அது ஒரு லூஸ் ஆயில்ல எப்படி ஆப்போசிட்டா டெவலப் ஆகும். லூஸ் ஆயில்ல நீங்க டக்கு டக்குன்னு ஸ்பீடா வந்து இது பண்ணிருவீங்க. அப்ப அது பிரச்சனை இருக்காது. ஃபைல் போடும்போது. நமக்கு ரொம்ப டென்ஸா இருக்கக்கூடிய சைடுல தான் பிரச்சனை. அப்ப கீழ ரொம்ப ஃபோர்ஸ் குடுத்து அடிச்சு உள்ளுக்குள்ள பெனிட்ரேட் பண்ற மாரி இருக்கும். அப்ப அடுத்து அப்ப இதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. இப்ப Q அல்டிமேட்னா என்ன குடுத்தேன் ஃபார்முலா? ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் QP. இப்ப நம்ம ஒரு ஃபைல்ல ஃபிரிக்ஷனல பத்தி பேசுறோம் அப்டின்னா, இந்த Q அல்டிமேட் கண்டுபிடிக்கிறதுல எது அதிகமா சார் இருக்கும்? சார் ஒரு ஃபைலோட பேரே ஃபிரிக்ஷனல் ஃபைல் தான். ஃபிரிக்ஷனுக்கு பேர் போன ஃபைல் தான். அப்ப அது வந்து எது அதிகமா இருக்கும்? இப்ப ஒரு இடத்துல அ எப்படி சொல்றது? நான்வெஜ் ஹோட்டலுக்கு போறீங்க. நான்வெஜ் ஹோட்டல்ல வெஜ்ஜும் இருக்கும். ஆனா எல்லா வெரைட்டீஸும் இருக்காது. யாராச்சும் இப்ப ஃபேமிலியோட அது பெரிய பெரிய நான்வெஜ் ஹோட்டல்னா வெஜ் இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. அத எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சிருப்பாங்க, ஒரு காய்கறி வச்சிருப்பாங்க. அவ்வளதான். அப்பளம் கூட குடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அது மாரி. அப்ப ஒரு சாயில்ல ஒரு ஃபைல் ஃபவுண்டேஷன் போடும்போது, அத ஃபைல பெனட்ரேட் பண்ணும்போது, நம்ம லோடு குடுத்து அடிக்கும் பொழுது 2 விஷயம் கிரியேட் ஆகும்னு சொன்னேன். அதாவது ஒண்ணு ஸ்கின் ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் இன்னொன்னு என்டிபீரிங் ரெசிஸ்டன்ஸ். ஆனா இப்ப பார்க்கிறது அதுல ஃபிரிக்ஷனல் ஃபெயில் பார்க்கிறோம். அப்படின்னா இதுல எது அதிகமா இருக்கும்? நான்வெஜ் ஹோட்டல்ல நான்வெஜ் தானே அதிகமா இருக்கும். வெஜ் இருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும். அப்ப QS பிளஸ் QPல ஃபிரிக்ஷனல் ஃபெயில் எது அதிகமா இருக்கு? QESன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அது ஃபிரிக்ஷன் தானே அதிகம் இருக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இதுல QS தான் அதிகமா இருக்கும் ஃபிரிக்ஷனல் ஃபெயில்ல. QPய விட. ஓகே. மோஸ்ட்லி அதிகமா இருக்குங்கிறதுக்காண்டி 2 இது குடுத்துருக்கேன். அப்ப இதுல எதுதான் அப்ப மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இது வந்து ரிமூவ் பண்ற அளவுக்கு அப்ப Q அல்டிமேட் ஃபுல்லாவே எது ஆக்கியூபை பண்ணிரும் கிட்டத்தட்ட 99% கிட்ட அப்டின்னா QS தான் வரும். எப்போ ஃபிரிக்ஷனல் ஃபெயில்ல. சார் புரியுதா ஏதாச்சும்? ஓகே. கேட்பாங்க சார். ஓகே. அடுத்து எண்ட் பியரிங் ஃபெயில். இப்ப எண்ட் பியரிங் ஃபெயில்ல எது அதிகமா இருக்கும்? QP தான் அதிகமா இருக்கும். அப்ப இப்ப வெஜ் ஹோட்டல் போற மாரி. வெஜ் ஹோட்டல்ல நான்வெஜ் இருக்காது. அந்த எக்ஸாம்பிள் கரெக்ட்டா தப்பா வந்துரும். ஓகே. எண்ட் பியரிங் ஃபெயில். அப்ப Q அல்டிமேட் பொதுவான ஃபார்முலா. QS பிளஸ் QPன்னு இருக்கும். அப்ப எண்ட் பியரிங் ஃபெயில்ல எது அதிகமா இருக்கும்? எண்ட் பியரிங் கெப்பாசிட்டி தான் QS விட அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட வெஜ் ஹோட்டல்ல QSஏ இருக்காது. நான்வெஜ்ஜே இருக்காது. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப Q அல்டிமேட் ஈக்குவல் டூ எண்ட் பியரிங் ஃபெயிலுக்கு எது வரும்னா, ஃபுல்லாவே QP தான் இருக்கும். அவ்வளதான் இந்த கான்செப்ட் முடிஞ்சாச்சு. சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப ஃபைல் எப்படி காம்பாக்ஷன் பண்றேன்னா, அப்படின்னு சொல்லப் போறேன். நார்மலா இருக்கக்கூடியது தான். ஒரு ஒரு இடத்துல சாயில் வந்து காம்பாக்ஷன் பண்ணா என்ன ஆகும்?
வாய்ட் ரேஷியோ கம்மியாகி சாயிலோட யூனிட் வெயிட் கூடும். சாயிலோட யூனிட் வெயிட் கூடுனுச்சுன்னா, சியர்னால ஃபெயிலியர் ஆகுறது கொஞ்சம் தடுக்கப்பட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதனால தான் ஒரு ரோடு போடும்போது என்ன செய்றாங்க, சாயில கொட்டி ஃபர்ஸ்ட்டு காம்பேக்ட் பண்ணிருவாங்க. நல்லா காம்பேக்ஷன் பண்ணிட்டு அது மேல போடுவாங்க. இல்லாட்டி அங்கனக்கெல்லாம் வாய்ட்ஸ் இருந்துகிட்டு, வெயில் வரும்போதோ, மழை பெய்யும்போது தண்ணிய உறிஞ்சு வச்சுக்கிட்டு, வெயில் வரும்போது டக்குனு காயும்போது, அங்க வந்து டபக்குனு அது புதைஞ்சிரும். கட்டடம் அமுங்கிருங்கிறதுனால. அப்ப காம்பேக்ஷன் ஃபெயில்னு போட்டுக்கங்க அடுத்து. அத குடுத்துட்டு, லோட் கேரிங் கெப்பாசிட்டிய கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஃபார்முலா குடுப்பேன். ஓகேவா? கிட்டத்தட்ட 4 மெத்தட் குடுப்பேன். ஸ்டாட்டிக் ஃபார்முலா, டைனமிக் ஃபார்முலா, கரலேஷன் வித் பெனட்ரேஷன் டெஸ்ட் ஃபார்முலா. அதாவது எஸ்பிடி வழி கண்டுபிடிக்கிறது. அடுத்து ஃபைல் லோட் டெஸ்ட். அதுல நெறைய டெஸ்ட் இருக்கு. அதெல்லாம் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலாஸ்லாம் நான் சொல்றேன் அடுத்து. ஃபர்ஸ்ட்டு இத முடிச்சிருவோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, காம்பாக்ஷன் ஃபைல். எழுதிக்கிறேங்க. இப்ப நீங்க கேட் இஎஸ்சிலாம் போனீங்கன்னா, இந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் உள்ள பியரிங் கெப்பாசிட்டி செட்டில்மென்ட் அது ஒண்ணும், ஃபைல் ஃபவுண்டேஷன். மேஜராவே 2 தான் குடுத்திருப்பான். ஃபர்ஸ்ட் சாயில் எக்ஸ்ஃபோலியேஷன் குடுத்திருப்பான். ஓகேவா? அதிகமா. அப்புறம் எர்த் பிரஷர் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும். இவ்வளவுதான் அதுல இருக்கதே. மேக்ஸிமம் இது 2ல தான் கொஸ்டின் இருக்கும். 7 கொஸ்டின் கேட்க போறான்னா, ஒரு 5 கொஸ்டின் இது 2லயும் கேட்பான். இல்ல 4 கொஸ்டின் கேட்டுருவான். எர்த் பிரஷர்ல ஒரு கொஸ்டின், இல்ல சாயில் எக்ஸ்ஃபோலியேஷன்ல 1 கேட்பான். 7ன்னு முடிச்சிருவான் அப்படியே. ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் 2 டாபிக் தான் வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்துனா ஒரு கொஸ்டின் ஏரியா அவ்வளவுதான். எழுதிக்கிறேங்க அடுத்து. அதாவது காம்பாக்ஷன் ஃபைல்ஸ் ஆர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எங்கேன்னா உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கோ, அந்த ஏர ரெடியூஸ் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். அப்ப user to reduce the air voids of adjacent side and not needed to carry any loads. அப்ப வாய்ட் ரேஷியோ காம்பாக்ஷன் பண்ணும்போது கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்கா யூனிட் வெயிட் அதிகமாயிரும். யூனிட் வெயிட் அதிகமானுச்சுன்னா, சாயிலோட சியர் ஸ்ட்ரென்த் அதிகமாயிரும். ஓகே. இப்ப அடுத்து எழுதிக்கிறேங்க. இப்ப வந்து மெத்தட்ஸ் குடுக்க போறேன். ஹெட்டிங் எப்படி குடுக்குறீங்கன்னா, மெத்தட்ஸ் டூ methods to find the load carrying capacity of a single file. அதாவது Q அல்டிமேட் கண்டுபிடிக்கணும் சார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா. ஓகே. அப்ப மொத்தம் இதுல எத்தன மெத்தட் இருக்குன்னா, 4 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஸ்டாட்டிக் ஃபார்முலா. 2வது என்னன்னா, டைனமிக் ஃபார்முலா. 3வது என்ன அப்படின்னா, பெனட்ரேஷன் டெஸ்ட். எஸ்பிடின்னு போட்டுக்கிறேங்க. டீட்டெயில்டா சொல்றேன் இங்க. 4 ஃபைல் லோட் டெஸ்ட். ஓகே. இருக்கிறதுலே மோஸ்ட் ரிலையபிள் சைட்ல செய்றது. இன்சியூட் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சைட் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. எஸ்பிடி சைட்ல தான் பண்றோம். சைட்ல பண்றது மோஸ்ட் ரிலையபிளா இருக்கிறது ஃபைல் லோட் டெஸ்ட் தான். ஃபைல் லோட் டெஸ்ட் இல்ல மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்டியூட். அதாவது சைட்ல செய்யக்கூடியது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபார்முலா முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபார்முலா வந்து பியரிங் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து சொல்றேன். பொதுவா காமன் ஃபார்முலா எழுதிட்டு தான் உள்ளுக்குள்ள வரப்போறோம். இத கொஹெஷன்லெஸ் சாயில், கோஹெசிவ் சாயில்னு 2ஆ குடுக்க போறேன். நல்லா பாத்துக்கங்க. எழுதிக்கிறேங்க அடுத்து. 1 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஸ்டாட்டிக் ஃபார்முலா.
மேக்ஸிமம் டிஆர்பில இதெல்லாம் ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாட்டிக் ஃபார்முலாவுல. அடுத்தடுத்து வரும்போது நான் சொல்லுவேன். நான் இப்ப ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபார்முலா தான் குடுக்குறேன். மேல வந்து காமன் ஃபார்முலா என்ன குடுத்திருப்பான்? Q அல்டிமேட் ஈக்குவல் டூ ஸ்கின் ஃபிரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ், எண்ட் பீரிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு 2 குடுத்திருப்போம். அதுக்கு கீழ அதுக்குள்ள என்ன குடுத்திருப்போம் அப்படின்னா, QSக்கு FS இன்டு AS பிளஸ் QPக்கு ஸ்மால் QP இன்டு AB அப்படின்னு குடுத்திருப்போம். அப்ப இது எப்பயும் தெரியும் உங்களுக்கு. ASங்கிறது பை இன்டு D இன்டு Lன்னு நான் இங்க சொன்னேன். ABங்கிறது பை D ஸ்கொயர் பை 4. இதெல்லாம் விஷயம் இல்ல. மத்ததெல்லாம் ஸ்ட்ரெய்ட்டா குடுத்துருவாங்க. இப்ப ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம ஃபார்முலா எழுதிறலாம். என்னத்த போட்டு சொதப்பிக்கிட்டு. அதாவது ஸ்ட்ரெய்ட்டாவே எழுதிறேன் சார். ஃபர்ஸ்ட்டு கேஸ் 1 ஸ்டாட்டிக் ஃபார்முலால. அதாவது என்ன சாயலுக்கு அப்படின்னா, கொஹெசிவ் சாயலுக்கு. அதுக்கடுத்து கொஹெஷன்ல சாயத்த குடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு கொஹெசிவ் சாயல்னு போட்டுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு கொஹெஷன்ல சாயல்னு போட்டுக்கிறேங்க. சரி ஓகே. கொஹெசிவா போட்டுக்கிறோம். கிளே, சீட்டு இது மாரி உள்ளது. கொஹெசிவ் சாயில். ஃபைனல் அவுட்புட் தான் சார் இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகேவா? Q அல்டிமேட் ஈக்குவல் டூ இங்க எப்படி வரும்னா, அதாவது ஆல்பா சி பெருக்கல் சஃபிக்ஸ்ல இல்ல. ஞாபகம் வச்சுக்கங்க. ஆல்பா இன்டு சிங்கிறது கொஹெஷன் இன்டு ஏஎஸ் பிளஸ் Q சி ஏபி. இது கொஹெசிவ் சாயலுக்கு. அதுக்கடுத்து கொஹெஷன்லெஸ் சாயல் எழுதிக்கிறேன். கேஸ் 2. ஏன்னா நெறைய டெரைவ் பண்ணி வரணும் ஆன்சர். நான் ஸ்ட்ரெய்ட்டா ஒரே இடத்துல எழுதிட்டேன். டெரிவேஷன் எங்கேயும் கேட்க போறதில்ல. நமக்கு ஃபைனல் அவுட்புட் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால ஸ்ட்ரெய்ட்டா எழுதிட்டேன். ஆனா நெறைய டெரிவேஷன் வருது. நார்மலா இந்த QP ஈக்குவல் டூ CNC 0.5 காமா B N காமா பிளஸ் காமா D அப்படின்னு Q அந்த ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஹெஷன்லெஸ் சாயல்னு போட்டுக்கிறேங்க. அப்ப இதுக்கு என்ன ஃபைனல் அவுட்புட்டா வரும் அப்படின்னா, அதே Q அல்டிமேட் ஈக்குவல் டூ K இன்டு சிக்மா V. ஓகேவா? எர்த் பிரஷர் கோஎஃபிஷியன்ட் Kன்னு சொல்லுவோம். சிக்மா Vங்கிறது வெர்டிகல் பிரஷர் சொல்லுவோம். டான் டெல்டா இன்டு AF பிளஸ் காமா TF NQ இன்டு AB. அப்ப இதுல வேல்யூஸ் குடுக்கணும் அப்படின்னா, இங்க ஆல்பா குடுத்துருக்கேனா, இதுக்கு வேல்யூ இருக்கு. ஆல்பாங்கிறது இங்கிட்டு டைப் ஆஃப் சாயில். நல்லா கவனிக்கணும். 0.4 எப்போ வரும் அப்படின்னா, ஸ்ட்ரிப் கிளே. 0.8 எப்போ வரும் அப்படின்னா, சாஃப்ட் கிளே. அதுக்கடுத்து 1ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஃபைல் குரூப். இது ஆல்பாவோட வேல்யூ. ஏன்னா லைட்டா பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல ஆல்பாவோட வேல்யூ தான். குடுத்துருக்கேன். நோட்ஸ் பர்ப்பஸ்க்கு குடுத்துருக்கேன். பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து இதுல வந்து நம்மளோட டெல்டான்னு போட்டுறேன். இந்த டான் டெல்டா போட்டிருக்கேனே, இதோட வேல்யூ. அது டான் டெல்டா நான் கீழ கூறு போட்டிருக்கனால நீங்களும் போட்டுறாதீங்க. ஓகே. அது டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் பக்கத்துல எழுதிக்கிறீங்களா? இங்க எழுதிக்கிறேன். டெல்டா. 0.75 டூ 5க்குள்ள இருக்கும். டிகிரி தான் சொல்றேன். எங்க அட் கான்கிரீட் பெயிலுக்கு. அதே டெல்டாவோட வேல்யூ 0.55 இன்டு 5 டூ 0.85 அட் ஸ்டீல் பெயிலுக்கு. ஓகே.
அப்ப ஸ்டாட்டிக் ஃபார்முலா முடிச்சுட்டேன். ஸ்டாட்டிக் ஃபார்முலா பெரிய டெரிவேஷன் வரும். பெரிய பஞ்சாயத்தா இருக்கும். ஆனா, நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா வந்து ஃபைனல் அவுட்புட் இதுவரையும் நான் நெறைய கொஸ்டின் பேப்பர்ல பார்த்ததுல, அவன் ப்ராப்ளமாவும் கேட்டிருக்கான். கேட், டிஆர்பிலலாம். அவன் ஃபைனல் அவுட்புட் இத வச்சு தான் கேட்டிருக்கான். ஸ்ட்ரெய்ட்டா ஃபார்முலா கேட்டாலும் அவங்க இதுதான். ஆனா, ஒவ்வொன்லயும் ஒரு ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கிறணும். பொகசிவ் சாயிலே அவன் குடுத்திருந்தாலும், இதுல ஃபர்ஸ்ட் டெர்ம் எது சார்? இது ஆல்பா சி ஏஎஸ் இது என்ன டெர்மு? ஸ்கின் ஃபிரிக்ஷன் டெர்ம். இது எண்ட் பெயரிங் டெர்ம். இது கொகசிவ் சாயில்ல. அதே மாரி கோசன்ட் சாயில்ல இது என்ன டெர்ம் நமக்கு? ஸ்கின் ஃபிரிக்ஷன் ஏஎஸ் இருக்கு பாருங்க. இங்க ஏபி இருக்கு பாருங்க. இது எண்ட் பெயரிங் டெர்ம். அதுதான் தெரியும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா, சிஆர்பி 2017ல அவன் கேட்டிருக்கிறது எது கேட்டிருக்கான்னா, கியூ அல்டிமேட் கேட்டிருக்கான். ஆனா கியூ அல்டிமேட் கேட்டுட்டான். எது கேட்டிருக்கான்? கோஹெசிவ் சாயில் ஸ்டாட்டிக் ஃபார்முலா குடுத்துட்டான். கோஹெசிவ் சாயில் குடுத்துட்டான். ஓகேயா? அது 5 = 0 சாயில்னு குடுத்துட்டான். அதுக்கடுத்து கியூ அல்டிமேட் கேட்டிருந்தான். ஆனா அவன் எதுக்கு கேட்டிருந்தான்னா, நல்லா கவனிங்க. எண்ட் பெயரிங் சொல்றதுக்கு கியூ அல்டிமேட் கேட்டிருந்தான். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்டாட்டிக்ல கொகசிவ் சாயில்ல கியூ அல்டிமேட் எண்ட் பெயரிங் செட்டப்னா என்ன வரும்? ஃபார்முலா. பொதுவான ஃபார்முலா 2யும் கூட்டுற மாரி இருக்கு. அதுல என்ன வரணும்? எண்ட் பெயரிங் கேட்டிருக்கானா? 2வது உள்ள கியூ, சி, ஏபி. சாவிட் குடுத்திருந்தான். பொகசனோட வேல்யூ குடுத்திருந்தான். பொகச வச்சு தான் நம்ம கியூ கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா சி ஈக்குவல் டூ கியூ/2 அத வச்சு கண்டுபிடிக்க போறோம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இந்த ஏ இல்லன்னா இந்த ஃபார்முலா கட்டி விட்டுருவான். இந்த டிஆர்பி மாரியான சைட்ல தான் கொஞ்சம் இன் டெப்த்தா கேட்பான். அது நான் ப்ராப்ளம் லாஸ்ட்டா நடத்திருவேன். எல்லா ப்ராப்ளம் வர்ற மாரி ஏஇ பிளஸ் டிஆர்பி சேர்த்து. ஓகே. அது 1 ஹவரோட அது வராது அதுனா. 3/4 மணி நேரம் தான் வரும். அத நான் நடத்தி சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து டைனமிக் ஃபார்முலா. டைனமிக் ஃபார்முலாவுமே ஒரு சில விஷயங்கள். அந்த ட்ராப் கேமர், ஸ்ட்ரீம் கேமர் 2 குடுத்துட்டு, அது ஒரு வேல்யூ கேட்பாங்க. 2.5, 0.25 அத நான் குடுக்குறேன் பார்த்துக்கிடுங்க. ஜெனரல் வேல்யூவும் கேட்டுருக்காங்க. இதுலயும் நெறைய கொஸ்டின் வந்திருக்கு சார். ஏஇடிஆர்பில. டைனமிக் ஃபார்முலா. ஃபைல் ஃபவுண்டேஷன் மேஜரா எதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்கன்னா, டிஆர்பில குடுப்பாங்க. ஏஇல குடுப்பாங்க. அவ்வளதான். இப்ப 2வது மெத்தட். எழுதிக்கிறங்க. எண்ட் பியரிங்கிற கான்செப்ட்டே இதுக்குள்ள வராது. இது முழுக்க முழுக்க ஒன்லி பிரிக்ஷனல் ஃபைல்னு போட்டுக்கிறேன். பிரிக்ஷனல் ஃபைல். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்ட் ஃபார்முலா. இஎன்ஆர் ஃபார்முலான்னு சொல்லுவோம். சார் குடுத்திருக்க டைனமிக். இதுக்குள்ள 2 ஃபார்முலா இருக்கு சார். ஓகேவா? ஒண்ணு இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கில்லிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அப்ப 2 ஃபார்முலா இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப எப்படி குடுக்கலாம்னா, இப்படியே தான் குடுப்பாங்க பேரு. இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்ட் ஃபார்முலா. ஓகே. எழுதிக்கங்க. அதாவது Q அல்டிமேட் ஈக்குவல் ஒன்லி ஃபிரிக்ஷன் தான். அதனால பிளஸ் எழுத வேண்டியதில்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே குடுத்துர்றேன். W H வகுத்தல் வெறும் S பிளஸ் C. இது Q அல்டிமேட். அதே Q சேப்னு வருது. அப்பன்னா Q சேப் வந்தாவே ஃபேக்டர் ரெசிப்ட் ஆட் பண்ணுவோம். அப்ப அதே என்ன வந்துரும்? மேல உள்ள Q அல்டிமேட்ட போட்டுட்டு, கீழ ஃபேக்டர் ரெசிப்ட். அப்ப Q அல்டிமேட் மேல என்ன இருக்கு? WH டிவைடட் பை S பிளஸ் C. அப்ப வெளில ஃபேக்டர் ரெசிப்ட். அப்ப Q அல்டிமேட் கேட்கிறானா? இன்ஜினியரிங் நியூஸ் ரெக்கார்ட் ஃபார்முலால. இல்ல வந்து சேஃப் அல்டிமேட் கெப்பாசிட்டி கேட்கிறானா? அப்படிங்கிறதுல உங்களோட கவனம் கரெக்ட்டா இருக்கணும்.
அதுக்கடுத்து இதுல Q அல்டிமேட்னா என்ன? Q சேப்னா என்ன? டபிள்யூனா என்ன? கட்ச்னா என்ன? எஸ்னா என்ன? சினா என்ன? சி இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். அப்ப இந்த மாரி விஷயங்கள் பார்க்க போறோம். இப்போ இன்னொன்னு எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இங்க ஃபேக்டர் சேஃப்டி குடுத்திருக்கானே, இங்க நம்ம எத பத்தி பேசுறோம்? ஃபைல் பவுண்டேஷன். அப்போ ஃபேக்டர் சேஃப்டி ஆஃப் ஃபைல் பவுண்டேஷன். ஃபேக்டர் சேஃப்டி ஆஃப் ஃபைல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6. ஓகே. இப்ப வேர்ன்னு குடுத்து எழுதுறேன் பார்த்துக்கிடுங்க. Q அல்டிமேட். அதாவது அல்டிமேட் லோட் ஆன் த ஃபைல். Q சேவ். அலோவபிள் லோட் ஆன் த ஃபைல். அதுக்கடுத்து W. வெயிட் ஆஃப் த ஹேமர். H. ஹைட் ஆஃப் வால். எஸ். எத்தன ஃப்ளோர்ஸ் வந்து குடுக்குறான்? இல்லாட்டி ஃபைனல் பெனட்ரேஷன் பெர் ஃப்ளோர்ஸ். டோட்டலா எவ்வளவு ஃப்ளோர்ஸ் ஆகுது? ஒரு இத ஃபைல் போட போறோம்னா, கீழ வந்து நம்ம வந்து அத கேமரா வச்சு அடிச்சு, அடிச்சு உள்ளுக்குள்ள கொண்டு போவோம். அப்ப எத்தன டைம் வந்து அடிச்சு உள்ளுக்குள்ள கொண்டு போறோம்? அது 5. எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது செட் ஆர் பெர் ஃப்ளோர்ஸ். சாரி ஃப்ளோர். சி. வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல டிஆர்பில ப்ராப்ளம் கேட்கறாங்க. அந்த சியோட வேல்யூ மனப்பாடமா வச்சிருக்கணும். அவன் ட்ராப் கேமர் குடுக்குறானா? இல்ல ஸ்ட்ரீம் கேமர் குடுக்குறானா? அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். அந்த ஃபைலுக்கு மேல அடிக்கக்கூடிய கேமர். அப்ப 2.5 சென்டிமீட்டர் வந்து சிக்கு போடணும். எப்பன்னா ஃபார் ட்ராப் கேமர். வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு டைம் தான் சொல்லுவேன். பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து அப்ப ஃபார்முலா என்ன ஆகும்? சும்மா எழுதிட்டீங்களா? அப்ப Q அல்டிமேட், Q சேவ் ஈக்குவல் டு WH Fக்கு பதிலா 6. அதுக்கடுத்து கீழ S பிளஸ் C. S பிளஸ் Cங்கிறது 2.5. அதுக்கடுத்து C ஈக்குவல் டு 0.25 சென்டிமீட்டர். ஃபார் ஸ்ட்ரீம் கேமரா போட்டுக்கிறேங்க. ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் போடணும் இங்க. அப்ப ஒரு இடத்துல தான் மாத்துறேன். பார்த்துக்கிறேங்க. இங்க 6 F போட வேண்டியதுல ஏன் 6 போட்டுருக்கேன்னா, ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஃபைல் ஃபவுண்டேஷன் ஃபேக்டர் ஆஃப் மேலே சொல்லிட்டேன் 6ன்னு. அதான் ஸ்ட்ரெயிட்டா போட்டேன். அடுத்து ஹில்லிஸ் ஐஎஸ் கோட் ஃபார்முலா எழுதிக்கிறேங்க அடுத்து. சார் ட்ரைனிங் ஃபார்முலாலாம் ஒண்ணு முடிச்சாச்சு. இன்ஜினியரிங் நியூஸ் பேப்பர்ல முடிச்சாச்சு. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ப்ராப்ளமாவும் கேட்டிருக்காங்க, ஃபார்முலாவும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப அடுத்து என்ன பார்க்கணும்னா, ஹில்லிஸ் ஐஎஸ் கோட் ஃபார்முலா. ஹில்லிஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா ஐஎஸ் கோட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. 2 எழுதிக்கிறேங்க. டி.
I square ஃபார்முலா. அதாவது Q ultimate equal to H W into H W கீழே S plus C வகுத்தல் 2. இப்போ சிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் எலாஸ்டிக் கம்ப்ரஷன் C1 C2 C3 நான் கொடுக்குறேன். C1 வந்து எதை வச்சு அடிக்கிறீங்க அந்த அந்த காம்பாக்ஷனா டோலியன்ட் பேக்கிங். அடுத்து C2ங்கிறது ஃபைல் ஏன் எழுதிடுவோமே ஏன் தேவையெல்லாம் சொல்லிட்டு அது எழுதிக்கிறேங்க. வேற சி என்ன அப்படின்னா டோட்டல் எலாஸ்டிக் கம்ப்ரஷன். equal to C1 plus C2 plus C3 இந்த CO எதை குறிக்கும்னா கம்ப்ரசிவ் ஆஃப் டோலி அண்ட் பேக்கிங். இதில் C2 எதை குறிக்கும் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஆஃப் ஃபைல்னு போட்டுக்கிறேன். அது C3 என்ன அப்படின்னா கம்ப்ரசிவ் ஆஃப் சாயில். இது மூணு சேர்த்தது தான் C1 plus C2 plus C3. அதுதான் இங்கே சியை போட்டு 2 போடணும். அதுக்கடுத்து என் கச் அதாவது ஹேமர் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஈட்டனால எஃபிஷியன்சி தானே கீழே கச்சு போட்டுக்கா ஹேமர் எஃபிஷியன்சி. அதை என்பின்னு கொடுத்துக்க ஃப்ளோ எஃபிஷியன்சி. அதை அடுத்து நான் வரேன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்போ என்கச் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹேமர் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. 100% ஃபார் ராவ் கமர். அதுக்கடுத்து 65%. இது என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் ஆக்டிங் ஹேமர். வேற அவ்வளோதான். இது வந்து ஹேமர் எஃபிஷியன்சி சொல்லியாச்சு. அதுக்கடுத்து ஈட்டா பின்னு ஒன்று இருக்கான்னு இந்த சைடு. அப்போ இந்த ஈட்டா பிக்கான அடுத்து என்ன அப்படின்னா ஃப்ளோ எஃபிஷியன்சி. அது ஃபார்முலாவே இருக்கு கொடுக்காம பார்த்துக்கிறேன். ஃப்ளோ எஃபிஷியன்சி அப்போ ஈட்டா பி ஈக்குவல் டு வித் ஆஃப் த ஃபைல் கோஎஃபிஷியன்ட் ரெண்டே எடுத்துக்கிறோன்னா அப்போ டபிள்யூ ப்ளஸ் இ ஸ்கொயர் பி வகுத்தல் டபிள்யூ ப்ளஸ் பி. எப்போ டபிள்யூ வந்து இபியோட அதிகமாக இருக்கும். அது கீழே என்ன வரும்னா அதே ஃபார்முலா தான் கொஞ்சம் மாறும். அதாவது ஒருவேளை டபிள்யூட இபி அதிகமாக போச்சுன்னா எப்படி வரும் ஃபார்முலா அப்படின்னா அதே டபிள்யூ இ ஸ்கொயர் பி வகுத்தல் டபிள்யூ ப்ளஸ் பி இப்படி தான் வரும். மைனஸ் டபிள்யூ மைனஸ் இபி டபிள்யூ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதில் பிங்கிறது வெயிட் ஆஃப் த ஃபைல், சிங்கிறது கோபிசன்ட் ஆஃப் ஃபைல். வேர்
ஈங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபைல். ஓகே. அப்ப Pங்கிறது வெயிட் ஆஃப் த ஃபைல், Eங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபைல்ன்னு சொல்றோம். அப்ப இந்த ஃபார்முலா எப்ப வரும்னா தெரியும்ல நமக்கு. எழுதிக்கிறங்க. இது எப்படி இந்த கேஸுக்கு வருமோ, அதே மாரி W விட EP அதிகமா இருந்துச்சுன்னா, அப்ப இந்த ஃபார்முலா சொல்லணும். நான் லைட்டா சும்மா போட்டுக்கிறேங்க. ரொம்ப வந்து இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து பண்ணிக்க வேண்டியதில்ல. அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஓகே. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ப்ரூஃப் ஆஃப் ஃபைல் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபைலோட உங்களுக்கு ஃபைல் பவுண்டேஷன் புரியுது. ஆனா அது பெரிய டாபிக் தான். ஓகேவா? இதுலேருந்து கேட்பாங்க. ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. ஆனா அதெல்லாம் ஹை ஹை ஸ்டாண்டர்டா தான் இருக்கக்கூடியது. சிலபஸ் 8ல இருக்கு ஃபைல் பவுண்டேஷன்ங்கிறது அது வேற விஷயம். அதுக்குள்ள இதுனா கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட்லா இருக்கக்கூடிய விஷயம். ப்ரூஃப் ஆஃப் ஃபைல்னா என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபைல் பவுண்டேஷன் போட போறோம்னா, ஃபைல் சின்ன சின்னமா தான் இருக்கும். நெறைய ஃபைல் வந்து மினிமம் போடுவாங்க. 2 சாரி 3, 4 அப்படின்னு குரூப் குரூப்பா போடுவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப நார்மலா கான்கிரீட் பவுண்டேஷன் போடுறோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயரோ, ரெக்டாங்குலரோ இல்ல சர்க்குலர் ஷேப்லயோ போட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு காண வெட்டிட்டு போடுவீங்க. ஆனா பைல் ஃபவுண்டேஷன்ங்கிறது டயாமீட்டர் கம்மியா தான் இருக்கும். சின்ன சின்னமா தான் இருக்கும். அதான் வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அது போடும்போது சில பிரச்சனைகளே வரும். ரொம்ப பக்கத்திலேயே போடக்கூடாது. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல எப்படி படிக்கணும்னா, ப்ராப்பரா நோட்ஸ் குடுக்குறேன். இது பெரிய ஒரு தியரி பார்த்து, நான் அத முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு எது எதுனா கொஸ்டின் கேட்டிருக்கானோ, அந்த ஓரியன்டடா கவர் பண்றேன் அப்படியே பார்த்துக்கிடுங்க. அப்ப ப்ரூஃப் ஆஃப் ஃபைல். இதுல சிலது மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கும். பெர்சன்டேஜ்னா, எஃபிஷியன்சினா 4 ஃபைலுக்கும். 3 ஃபைல் வைக்கும்போது எப்படி இருக்கும்? 2 ஃபைல் வைக்கும்போது எப்படி இருக்கும்? 4 ஃபைல் எப்படி அதாவது அதோட கேட்கறாங்க. எழுதிக்கிறேங்க. ப்ரூஃப் ஆஃப் ஃபைல்ஸ். ஃபைல்ஸ்னா நமக்கு லாங் டெப்த்துக்கு ஒரு மினிமம் டயர் இருக்கக்கூடிய ஒரு இத வந்து கான்கிரீட்டோ, ஸ்டீலோ வந்து உள்ளுக்குள்ள வந்து பெனட்ரேட் பண்ணி வைக்கிறது. அப்ப அதே குரூப்பானா நெறைய நம்பர்ல வைக்கிறது ஒரே இடத்திலேயே. அப்ப குரூப் ஆஃப் ஃபைல்ஸ். ஃபர்ஸ்ட் ஜெனரல் வியூன்னு போடுங்க. ஜெனரல் வியூ என்ன அப்டின்னா, ஒரு ஃபைல் கேப் இப்ப ஒரு ஃபைல் கேப் இப்டி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பன்னா அது கீழ வந்து மினிமம் 3 ஃபைலாச்சும் இப்டி குடுத்துருக்கணும். சார் என்ன சொல்றேன் புரியுதா எல்லாருக்கும்? அண்டர்ஸ்டூட் ஆகுதா? ஓகே. அப்ப ஒரு ஒரு ஒ ஒரு ஃபைல் கேப் குடுக்க போறோம். அப்டின்னா மினிமம் இப்போ சொல்றோம்ல, நான் ஃபைல் கேப்ங்கிறது ஒரு கொட மாரி. ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன செய்றோம்? மழை வருது. ஒரு 10 கொடைய குடுக்குறோம். ஒவ்வொரு கொடைக்கும் மினிமம் எத்தன பேர் போகும்னு சொல்றோம்? 3 பேர் போறோம்னு சொல்றோம். அப்ப அந்த கொடைக்குள்ள 3 பேர் போறாங்கல்ல, அதே மாரி கீழ போடக்கூடிய ஃபைல் ஃபவுண்டேஷன்ல ஒரு ஃபைல் கேப் இருக்குன்னா, அது கீழ மினிமம் 3 ஃபைல் இருக்குன்னு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சார் புரியுதா? ஓகே. அப்ப ஃபார் எ ஃபைல் கேப் இஸ் ஈக்குவல் டூ மினிமம் நம்பர் ஆஃப் 3 ஃபைல். ஓகே. அப்ப ஃபைல் கேப்ங்கிறது எப்படி இருக்கும்? மேல வந்து ஒரு தட்டு மாரி இருக்கும். அது எப்படின்னா, பெண்டிங் மெம்பர். ஒரு தட்டு மேல அதிக லோடு குடுத்தா என்ன ஆகும்? இப்ப ஃபைல் கேப்பு எப்படி இருக்கு? அது மேல தான் நம்ப இதுக்கு மேல தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டப்போறோம். அங்கங்க ஃபைல் கேப் குடுத்துருப்போம். அது மேல தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டப்போறோம். அப்படிங்கும்போது இப்ப இது வந்து ஒரு தட்டு மாரி தான் இருக்கும். அப்ப இதுல என்ன செய்யும்? இப்ப நீங்க வந்து ஒரு சமையல் பாத்திரம் வச்சிருக்கீங்க. அத வந்து மூடி வச்சிருக்கீங்க மேல ஒரு தட்டு மாரி போட்டு. இப்ப அந்த தட்டுல மேல புடிச்சு அழுத்துனா, அந்த தட்டு பெண்ட் ஆகும் தானே! வளையும் தானே! என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஃபைல் கேப் அதே மாரி தானே குடுத்துருக்கோம் குறிப்பிட்ட திக்குல. அப்ப ஃபைல் கேப் என்ன ஆகும்னா, ஒரு பெண்டிங் மெம்பர். லோடு குடுத்தா வளையக்கூடிய மெம்பர் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. அப்ப அடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்டின்னா, ஃபைல் கேப்ங்கிறது இஸ் ஈக்குவல் ஒரு பெண்டிங் மெம்பர். ஓகே. ஒரு சிங்கிள் ஃபைல் எப்படி இருக்கும் அப்டின்னா, இப்படி இருக்கும் தனித்தனியா. அதாவது
இப்படி இருக்கும். அதுக்கடுத்து ஃபைல் கேப் இப்படிதான் இருக்கும். இது ப்ரூஃப் ஆஃப் ஃபைல் குடுக்குறேன் பாருங்க. பெண்டிங் மெம்பர்ன்னு குடுத்துருக்கேன். அதெல்லாம் மேல குடுத்தேன். இப்ப எப்படி இருக்குன்னா ப்ரூஃப் ஆஃப் ஃபைல் வந்து பக்கத்துல குடுக்கக் கூடாது. நான் அவங்க குடுத்தா என்ன பிரச்சனை வருங்கிறத நான் காமிக்கிறேன். அப்ப இத அடிக்கும் பொழுது, இது பூமிக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாயில்ல எந்த அளவுக்கு அ ஒ ஸ்ட்ரெஸ் உருவாகும்னா இப்படி உருவாகும். சாயிலுக்குள்ள இதுனா. சாயிலுக்குள்ள இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகிருக்கும் இப்படி. இது ஐசோபார்ன்னு சொல்லுவாங்க. பிரஷர் பல்ப்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல சாயில் நடத்திருப்பேன் அது. பிரஷர் பல்ப்ப பத்தி. அப்ப இதுக்கு எப்படி கிரியேட் ஆகும்னா, பக்கத்துல குடுத்தா ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது? அப்ப மேல குடுக்குற ஒரு பைலோட ஸ்ட்ரெஸ் கீழ எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள சாயிலுக்குள்ள போகுதுங்கிறது தான் பிரஷர் டிஸ்ட்ரிபியூஷன் வரைஞ்சிருக்கேன். அப்ப இதுக்கு மேல லோடு குடுக்குறோம் அப்டின்னா, ஃபைல் கேப்ல சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டுறோம் அப்டின்னா, அப்ப இதுக்குள்ள இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து பாஸ் ஆகுது. ஆனா என்ன பிரச்சனை வருது அப்டின்னா, பக்கத்துல ஃபைல் கேப்ல வந்து அந்த ஃபைல் நெருக்கி நெருக்கி வைக்கும்போது என்ன பிரச்சனை வருது? இந்த ஸ்ட்ரெஸ் இந்த 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 பொசிஷன்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஓவர்லேப் ஆகுது. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப ஓவர்லேப் ஆகக்கூடாது. அதனால தான் என்ன செய்வேன் தூர தூரமா ஃபைல வைங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப இதுனா இந்த இடத்துல ஓவர்லேப் ஆயிருது. அதே மாரி இங்க ஓவர்லேப் நடந்திருக்கு. அப்ப எதுனா ஓவர்லேப் எழுதிக்கங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் ஓவர்லேப். மேல அடிக்கக்கூடிய மேல பைல் இருக்கு. அத அடிக்கிறோம். பூமிக்குள்ள அதோட ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சாயிலுக்குள்ள. அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஓவர்லேப். இது எல்லாம் குரூப் ஆஃப் ஃபைல்ன்னு சொல்லுவாங்க சார். பொதுவா எழுதிக்கிறங்க. குரூப் ஆஃப் ஃபைல். அங்க சிங்கிள் ஃபைல், இங்க குரூப் ஆஃப் ஃபைல். அங்க தனித்தனியா குடுத்துருக்கோம். இங்க வந்து ஒரே ஃபைல் கேப் குடுத்து அதுக்குள்ள வச்சிருக்கோம். பார்க்கறதுக்கு கிராஸ் செக்ஷன் வியூ இப்படி இருக்கு. அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா அப்படி தட்டு மாரி இருக்கும். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு அப்படி வச்சு குடுத்துருப்பாங்க. என்ன மீனிங் புரியுதா உங்களுக்கு? இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு எல்லாம் ஒரே இப்படி இப்படி லேயர்டா தான் தெரியும். ஓகேவா? ஓகே, ஓகே. குரூப் ஆஃப் ஃபைல். அப்ப இப்படி முட்டை முட்டையா இருக்கிறது என்னன்னா, மேல அந்த ஃபைல் கேப்லருந்து லோடு ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப சாயிலுக்குள்ள எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோபார். ஒரே மாரி ஸ்ட்ரெஸ் போகும். ஐசோபார். இல்லாட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆ ஸ்ட்ரெஸ் கான்டூர். ஸ்ட்ரெஸ் கான்டூர். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரஷர் பல்ப். பிரஷர் பல்ப். ஓகே. இப்ப அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து இப்ப தியரட்டிக்கல் போர்ஷனா எழுதிக்கிறேங்க. படம் குடுத்துட்டேன். இப்ப லோட் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல் குரூப். ஒரு ஃபைல் குரூப்போட லோட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்னா, இண்டிவிஜுவல் ஃபைலுக்கு ஈக்குவலா இருக்காது. தனித்தனி ஃபைலா எடுக்கும் பொழுது லோட் கம்மியா தான் எடுக்கும். நம்ம மொத்தமா இருக்கும் பொழுது லோட் வந்து அதிகமா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஏன்னா, அந்த ஃபைல் கேப் வந்து எல்லாத்துக்கும் லோட வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு குடுத்துட்டுரும். அப்ப லோட் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல் குரூப் வந்து எப்படி இருக்கும்னா, இஸ் நாட் நெசசரி ஈக்குவல் டூ சம் ஆஃப் த கெப்பாசிட்டி இண்டிவிஜுவல் ஃபைல். ஒரு இண்டிவிஜுவல் ஃபைலுக்கு உங்களுக்கே தெரியும்ல, 4 பேரு சேர்ந்து ஒரு வேலை செய்றாங்கன்னா, அவங்க வேலை எஃபெக்டிவா பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் பெர்சன் எவ்வளோ செய்வாங்க? அப்ப எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது சில விஷயங்கள் இருக்குல்ல. அப்ப குவாலிட்டி வேற. அப்ப அந்த அந்த 3 ஃபைல், 1 ஃபைல் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த 1 ஃபைல் எடுக்கக்கூடிய திறன் வேற மாரி இருக்கும். அந்த 3 ஃபைல் சேர்ந்து எடுக்கக்கூடியது திறனும் வேற மாரி இருக்கும். ஆனா, அது வந்து ரொம்ப கம்மியான லோட தான் எடுக்கும். ரிசல்ட்ல. இது 3 பேர் சேர்ந்து எடுக்குது.
1 கூடுதலா எடுக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஆனா 3ஓட கம்பேர் பண்ணும்போது கம்மியான கெப்பாசிட்டி எடுக்கும். ஒரு மனிதன் தனியா வந்து ஒரு குறிப்பிட்ட தான் ஓவர் டைம் பார்த்து வேலை பார்க்க முடியும். அதே 3 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்றாங்க அப்டின்னா, அவங்க எவ்வளவு இதா பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலுமே அ அதிக வேலை வந்து செஞ்சிருப்பாங்க. அப்ப அதே விஷயம் தான். அப்ப லோட் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல் குரூப் எப்படி இருக்கும்னா, எப்போதும் இண்டிவிஜுவல் ஃபைலோட லோட் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலா இருக்காதுன்னு சொல்றாங்க. சார் புரியுதா? அப்ப லோட் கெப்பாசிட்டி ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபைல் குரூப் ஏன்னா ஸ்ட்ரெஸ் எடுக்காது. ஒரு ஃபைல் வந்து இந்த 3 ஃபைலோட போட்டி போடும்போது. ஃபைல் குரூப் இஸ் நாட் ஈக்குவல் டூ த சம் ஆஃப் த கெப்பாசிட்டி இண்டிவிஜுவல் ஃபைல். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம க்ளோஸா பக்கத்து பக்கத்துல நெருக்கி வச்சிருக்கோம் அப்டின்னா, ஸ்ட்ரெஸ் ஓவர்லேப் ஆகும். அப்ப கெப்பாசிட்டி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணி விட்டுரும் குரூப். அப்ப இதுல என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க ஃபைல் கேப் போட்டுருக்கீங்க. அதிக ஸ்ட்ரெஸ் எடுக்கறதுக்காண்டி தான் ஃபைல் கேப் போட்டுருக்கீங்க. ஆனா அந்த ஃபைல் கேப்ப உள்ள இருக்கக்கூடிய 3 ஃபைலோ, 4 ஃபைலோ ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருக்க மாரி நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, போட்டு அது ஸ்ட்ரெஸ் எடுக்காது. ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அதுவே ஒரு பிரச்சனையா மாறிடும்னு நான் சொல்றேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப இப்ப நான் ஒரு சாயில் மேல ஒரு பெரிய எ பொருள எடுத்து அடிக்கிறேன். அடிக்கும்போது சாய் உள்ளுக்குள்ள அதிர்வு ஏற்படும். அப்ப அதுக்கு பக்கத்துல இன்னொரு பொருள் எடுத்து அடிக்கும்பொழுது, இங்க இங்க அதிர்வு ஏற்பட்டு கொஞ்சம் தூரம் இங்க ஓவர்லேப் ஆகும். அப்ப இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில் ரொம்ப வீக்கா இருக்குன்னு நான் சொல்றேன். இங்க அடிச்ச அதிர்வும் இதுல இருக்கு. இந்த சைடு அடிக்கும்போது உள்ள அதிர்வு இங்க கொஞ்சோண்டு ஓவர்லேப் ஆயிருக்குல்ல. ரொம்ப வீக்கா இருக்கும்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல வீக் ஆகி மண்ணு கீழ இறங்குது அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய சாயில் தான் இங்க இந்த பிளேஸ்க்கு வரும். இங்க இருக்கக்கூடிய சாயில் இங்க இந்த பிளேஸ்க்கு வரும். ஃபுட்டிங்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கிறத கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். சார் புரியுதா? ஓகே. அப்ப அடுத்து என்னன்னா, ஓவர்லேப் ஆகக்கூடாது. பக்கத்து பக்கத்துல போடக்கூடாது. அப்ப ஃபைல் ஆர் ஸ்பேஸ்டு. அதான் தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க கொஞ்சம் தூரமா. ஃபைல் கேப் இருக்கும். நான் அத சொல்லல. ஃபைல் கேப் கீழ இருக்கக்கூடிய மினிமம் 3 ஃபைல் இல்ல 4 ஃபைல், 5 ஃபைல்னு போட்டுருப்பான். மினிமம் 3. மேக்ஸ் எவ்வளவு வேணுமோ போட்டுருப்பான். அப்ப அந்த ஃபைல்ஸ் வந்து தனித்தனி கலக்க கலக்க வச்சிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அப்ப ஃபைல்ஸ் ஆர் ஸ்பேஸ்டு க்ளோஸ்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஓவர்லேப், comma the group capacity will be reduced. Reduced. நோட் நோட் என்ன அப்டின்னா, there is no reduction. There is no reduction due to எழுதலாமா? ஆ proofing occurs in end bearing file. எண்ட் bearing fileல எந்த ஒரு நோ ரிடக்ஷனும் ஏற்படாது. அப்படின்னு சொல்றாங்க. அப்ப there is no reduction due to proofing occurs in end bearing file. அப்ப இந்த கம்பைன்டு எண்ட் bearing and friction file, skin friction file. அப்ப 2ம் கம்பைன் பண்ணி இருந்துச்சுன்னா, ஃபிரிக்ஷன் போர்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். எண்ட் bearing ஃபைல் எப்பயும் வந்து ப்ரூஃப் ஃபைல் போடும்போது பிரச்சனை வராது.
கீழ. ஆனா சைடுல தான் பிரச்சனை வரும். அப்ப 2மே கம்பைன்டாவே வருது. எண்ட் பியரிங் ஃபெயிலும் வருது, ஃப்ரிக்ஷன் ஃபெயிலும் வருது அப்டின்னா, அது உண்மையிலேயே லோட் கேரிங் கெப்பாசிட்டி எதுக்கு ரெடியூஸ் ஆகும்னா, எண்ட் பியரிங் பிரச்சனை வராது. ஃப்ரிக்ஷன் போர்ஷனுக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துல ஃபைல் கேப் போடுறீங்க. இந்த ஃபைல் போடும்பொழுது, ஃபைல்னாவே 2 கண்டிஷன் வரும். லோட சார்ந்து லோட் கேரிங் கெப்பாசிட்டிக்கு. ஒண்ணு எண்ட் பியரிங், இன்னொன்னு ஸ்கின் ஃப்ரிக்ஷன். அப்ப தனியா எண்ட் பியரிங் போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்ல கம்பைன்டா எண்ட் பியரிங், ஸ்கின் ஃப்ரிக்ஷன் 2ம் வர்ற மாரி இருக்கு அப்டின்னா, அதுல எது பிரச்சனை வரும்னா, லோட் பியரிங் கெப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணி விட்டோம்னா, நம்ம ஸ்கின் ஃப்ரிக்ஷன தான் ரெடியூஸ் பண்ணிவிடும்னு சொல்றாங்க. சார் புரியுதா? ஓகே. அப்ப ஃபார் கம்பைன்டு எண்ட் பியரிங் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபைல்ஸ் only the load carrying capacity of the friction portion is reduced. ஓகே. அதுக்கு என்ன குடுத்திருக்காங்கன்னா, ஃபார் கம்பைன்டு எண்ட் பியரிங் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபைல் ஒன்லி த லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃப்ரிக்ஷன் போர்ஷன் வந்து எப்படி குடுத்திருக்காங்கன்னா, ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தேர் இஸ் நோ ரிடக்ஷன் டியூ டூ குரூப்பிங் அக்கர் இன் எண்ட் பியரிங் ஃபைல். அப்ப நீங்க குரூப்பிங் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா, எண்ட் பியரிங் ஃபைல் ஒத்தே இருக்கும் பொழுது அதுல எந்த ஒரு ரிடக்ஷன் நடக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம் முடிஞ்சிருச்சு. ஒருவேள எண்ட் பியரிங்கோட ஸ்கின் ஃபிரிக்ஷனும் சேர்ந்து வருது. அப்ப அந்த குரூப்பிங் ஃபெயிலியர் வந்து ரிடக்ஷன் நடக்கும்னா நடக்கும். எதுல வச்சு நடக்கும்னா, லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபிரிக்ஷன் போர்ஷன்ல வச்சு நடக்கும். சார் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே. அப்ப நல்லா கவனிங்க. எப்பயும் எண்ட் பியரிங்ல ரிடக்ஷன் நடக்காது. குரூப்பிங் ஃபெயில் போடும்போது. குரூப்பிங் ஃபெயில் போடும்போது என்னன்னா, இந்த ஸ்கின்னுனா அந்த அந்த சொல்லுவோம்ல, அந்த சைடுல இருக்கக்கூடிய போர்ஷன்ல தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாகலாம் எப்பயுமே சாயிலுக்கு. அதுக்கடுத்து எழுதிக்கிறேங்க. அடுத்து 3வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் குரூப் பத்தி பேசிர்றேன். அதாவது எ மெத்தட் ஆஃப் எஸ்டிமேட்டிங் the bearing capacity of a proof of friction files sorry file is to multiply the quantity NQUB. அது என்ன சார் NQUB அப்படின்னா ஃபைல் குரூப்போட அல்டிமேட் கெப்பாசிட்டியோட எஃபிஷியன்சி. இப்ப என்னன்னா என் ஃபைல் 1, 2, 3 போட்டிருப்போம். நான் வேணா கீழ குடுக்குறேன். ஜஸ்ட் எழுதிக்கிறேன். இத அதாவது எதுக்கு சொன்னா அந்த ரிடக்ஷன் ஃபேக்டர் பத்தி பேசுறதுக்காண்டி. பைய ரிடக்ஷன் ஃபேக்டர். அப்போ ஒவ்வொரு ஃபைல்லயும் எந்த அளவுக்கு அல்டிமேட் ஃபைல் கெப்பாசிட்டி வந்து இருக்கோ, அதுல வந்து ஒவ்வொன்னுக்கும் எந்த அளவுக்கு ரிடக்ஷன் ஃபேக்டர் இருக்குங்கிறத பொறுத்து தான். இப்ப வந்து ஒரு ஃபைல் வந்து 10 ரிடக்ஷன் ஃபேக்டர் இருக்கும். அப்ப 90% இருக்கும். இன்னொன்னுல 5% வந்து ரிடக்ஷன் ஃபேக்டர் இருக்கும். 95% இருக்கும். அப்ப அந்த ரிடக்ஷன் ஃபேக்டர வச்சு தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி முடிவு பண்ண முடியும். எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்ப ரிடக்ஷன் ஃபேக்டர் கால்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் குரூப். ஏன் அந்த பிரச்சனை நான் கீழ தனித்தனியா குடுத்துறேன். எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் குரூப் தனியா குடுக்குறேன். எஃபிஷியன்சி ஆஃப்
ஓகே. எழுதிக்கிறங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் குரூப். அதாவது இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் எனி ஆவரேஜ் லோட் பெர் ஃபைல். இப்போ ஒரு ஃபைல் குரூப்ல 4 ஃபைல் இருக்குன்னா, மொத்தமா 4 கிலோமீட்டர் வருதுன்னா, அப்போ ஒவ்வொரு ஃபைலுக்கு ஆவரேஜா எவ்வளவு போகும்? 100, 100 போகும். அது மாரி. அப்ப இட் இஸ் ஃபைல் குரூப்போட எஃபிஷியன்சி வந்து டோட்டலா உள்ள லோடு அப்படியே போகாது. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுரும் ஆவரேஜ் லோட பிரிச்சு. அப்ப இட் இஸ் த 10 பேர் இருக்காங்க. ஒரு வேலை வருது. அந்த வேலைய என்ன செய்வோம்? உடைச்சு 10 பேருக்கு தனித்தனியா குடுத்துட்டோம். அது மாரி. அப்ப இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் லோட் பெர் ஃபைல் இன் த group at which failure occurs to the ultimate load of single isolated file. ஓகே. அப்ப ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஆவரேஜ் லோடு வந்து எந்த அளவுக்கு பிரிச்சு குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதான் குடுத்துருக்கேன். அப்ப இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் லோட் பெர் ஃபைல் இன் த குரூப். அப்ப ஒரு குரூப்ல 4 இருக்குன்னா, அதுக்கு எந்த அளவுக்கு ஆவரேஜ் லோடு வந்து பிரிச்சு குடுக்குறோம் ரேஷியோ. அட் ஃபெயிலியர் அக்கர் அட் விச் ஃபெயிலியர் அக்கர் டூ த அல்டிமேட் லோடு அப்படின்னு குடுத்துருக்கு. அப்ப ஒரு சிங்கிள் ஃபைல் ஐசோலேட்டா குடுக்குறீங்கன்னா, அதுல நான் 100 கிலோமீட்டருக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னா, அதே ஃபைல் கேப் போட்டு 3 ஃபைலா குடுக்கும் பொழுது, 100 எடுக்க வேண்டிய இடத்துல 500 கூட குடுக்கலாம். 600 கூட குடுக்கலாம். அதுல பிரிச்சு குடுத்துருவோம். மொத்தமா வரம்போது லோட் அதிகமா வரும். அங்க சிங்கிள் சிங்கிள் ஃபைலா போடும்போது நெறைய போடுற மாரி இருக்கும். பக்கத்து பக்கத்துல ஃபைல போடும்போது என்ன ஆயிரும்னா, ஓவர்லேப் ஆயி பிரச்சனை வரும். அப்ப அந்த இடத்துல ஃபைல் கேப்ப போட்டு மொத்த லோடையும் ஆவரேஜ் லோடா கன்வெர்ட் பண்ணி விட்டுறலாம். ஒரு 4 ஃபைல் கேப் மட்டும் போட்டா போதும். 20 ஃபைல் போட வேண்டிய இடத்துல 4 ஃபைல் கேப் வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடும்னு சொல்றாங்க. சார் புரியுதா? ஓகே. அப்ப ஃபவுண்டேஷன்னா நமக்கு தெரியும். பெருசு பெருசா அங்க போடுவோம். ஃபைல் கேப் வந்து சின்ன சின்னமா இருக்கும் அது. ஆனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போடும். அப்ப அதனால பிரச்சனை வரும். எத்தன போடுவீங்க? ஃபைல் கேப்னா மொத்தமா லோட் அங்கனைக்குன்னா ஆவரேஜ் லோட பிரிச்சிரும். ஓகே. அதுக்கு அடுத்து. அடுத்து என்ன குடுக்குறோம்னா, பார்முலா தான் இதுல அதிக இம்பார்ட்டன்ட். அல்டிமேட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் ஃபைல். ஒரு ஃபைல் வந்து குரூப்பா இருக்கு அப்டின்னா, அதோட அல்டிமேட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் QUG. Uங்கிறது அல்டிமேட் குரூப் ஆஃப் ஃபைலோட கெப்பாசிட்டி. இப்ப QUG எழுதிக்கிறேங்க. குரூப் ஆஃப் ஃபைல். ஈட்டாஜின்னு குடுக்கணும். அப்ப ஈட்டாஜிங்கிறது எஃபிஷியன்சி. அதான் நமக்கு தேவை. சார் இப்ப எழுதுறதும், அடுத்து எழுத போற பார்முலாவும் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதுல கேட்டிருக்கிறது இதுதான். அப்ப அல்டிமேட் லோட் பேரிங் கெப்பாசிட்டின்னா, Q அல்டிமேட்டோட குரூப் ஆஃப் ஃபைலோட எஃபிஷியன்சி பிரிக்கிறோம்னா, அப்ப எத்தன ஃபைலுக்கு பார்க்க போறோமோ, அத்தன ஃபைலுக்கு. 4னா எண்ணுக்கு பதிலா 4 போடணும். அதான் எண்ண போட்டிருக்கேன். இல்ல வெறும் ஃபைலோட எஃபிஷியன்சி பத்தி இந்த ஈட்டா, ஜி பத்தி கேட்கறாங்க அப்படின்னா, அப்ப அத வந்து என்கிட்ட வச்சுக்கிருங்க. அப்ப N இன்டு Q அல்டிமேட் இங்கிட்டு வரும்போது வகுத்தல் வந்துரும். சார் இது கேட்டிருக்காங்க சார். எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் குரூப் போட்டுக்கோங்க. ஈட்டா ஜி ஈக்குவல் டூ மேல இங்கிட்டு உள்ள QUG அதாவது அல்டிமேட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் ஃபைல். அத போட்டுக்கிறோங்க. வகுத்தல் கீழ வந்து N இன்டு Q அல்டிமேட். தட்ஸ் ஆல். அதுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப 3 கண்டிஷன் குடுக்குறேன். இந்த எஃபிஷியன்சி சொன்னேன்ன ஈட்டா ஜி.
இது எப்ப ஈக்குவல் டூ 1 இருக்கும், எப்ப லெஸ் தென் 1 இருக்கும், எப்ப கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்ப அந்த கண்டிஷன் வச்சு குடுக்குறேன் பாருங்க. அதாவது எப்படி எழுதுறீங்கன்னா, அ எஃபிசியன்சி eta g depends upon the spacing of file and a type of files. அப்ப n into q ultimate. அப்ப eta g equal to 1 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து 2வது QUG லெஸ் தென் ஆர் வச்சு போட்டு n into q ultimate. அப்ப eta g லெஸ் தென் 1 இருக்கு. 3வது அதே QUG அதாவது அல்டிமேட் லோட் பேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஃபைல். இது நம்மளுடைய n into q அல்டிமேட்டோட அதிகமா இருக்கு. அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரூஃப் ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த QUG வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எஃபிஷியன்சி ஓகே. எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா, கிரேட்டர் தென் 1 இருக்கும். சாரி லெஸ் தென் ஆர் 1 எஃபிஷியன்சி கிரேட்டர் தென் இருக்கும். சாரி கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதுக்கடுத்து இந்த எஃபிஷியன்சி எத டிபெண்ட் பண்ணியிருக்கு தியரட்டிக்கலா அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃபைலோட ப்ரூஃப் ஆஃப் ஃபைலோட எஃபிஷியன்சி எது சார்ந்திருக்குன்னா, மொத்தம் 3 விஷயம். டைப்ஸ் ஆஃப் ஃபைல், மெத்தட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன், ஸ்பேசிங் ஆஃப் ஃபைல். டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ங்கிறது ஒரு ஃபைல் நல்லா லூஸ் ஹேண்ட்ல தான் நீங்க வைக்கணும். ஃபைல் போடுறது நோக்கம் லூஸ் ஹேண்ட் தானே. அப்ப அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா டிரைவன் ஃபைல். டிரைவன்னா அப்படியே வந்து நட்ட எப்படி திருகி திருகி வந்து இது பண்றோம். அது மாரி டிரைவ் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்பணும். ரைட் பண்ணணும். அதுக்கு எது ஸ்பேசிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆப்டிமம் ஸ்பேசிங் இருக்கணும். அப்ப இது 3 தான் எத சார்ந்திருக்கும் அப்படின்னா, எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல சார்ந்திருக்கும். சார் புரியுதா நான் சொல்றேன்னு? ஒரு டைம் கேட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எஃபிஷியன்சி எத சார்ந்திருக்குன்னு கேட்டுருக்காங்க. அதுக்கடுத்து மேல வந்து இந்த எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. QUG டோட பை N into Q அல்டிமேட் அதையும் கேட்டுருக்காங்க. QUG ஈக்குவல் டூ எஃபிஷியன்சி இன்டு N into Q அல்டிமேட் அதையும் கேட்டுருக்காங்க. அப்ப எஃபிஷியன்சிக்கான டெஃபினிஷன் எழுதிக்கிறேன். அதாவது ஈட்டா ஜி இங்கேயே குடுத்துருக்கலாமா? ஸ்பேஸ் இல்லையா? சரி ஓகே. அதாவது எஃபிஷியன்சியா ஃபைல் குரூப்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு டு அவாய்ட் த ஸ்ட்ரெஸ் overlap and it should be reduced by providing proper spacing. அப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னா,
அதாவது எஃபிஷியன்சிங்கிறது இட் இஸ் யூஸ்டு டூ அவாய்ட் த ஸ்ட்ரெஸ் ஓவர்லாப். அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் ப்ராப்பர் ஸ்பேசிங் குடுக்கணும். ப்ராப்பர் ஸ்பேசிங் குடுத்துட்டாவே கீழ ஏன் மண்ணு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஓவர்லாப் ஆகப்போது. அந்த பிரச்சனை இருக்காது. அப்ப இது எத சார்ந்திருக்கும் அப்டின்னா 3 விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சாயில். என்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்னா லூஸ் சாண்டா இருக்கணும். லூஸ் சாண்ட் இருந்தா தான் நம்மளால ஃபைலே நம்ம அதிகம் பிரிப்பேர் பண்ணுவோம். இப்ப டைப்ஸ் ஆஃப் சாயில், லூஸ் சாண்ட். அதுக்கடுத்து மெத்தட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ட்ரைவ் பண்ணி அனுப்பணும். ட்ரிவன் ஃபைல்ன்னு சொல்லுவாங்க. 2வது. அதுக்கடுத்து ஸ்பேசிங் போத் ஃபைல்ஸ். ஆப்டிமல் ஸ்பேசிங். ஓகே. அப்ப ஆப்டிமல் ஸ்பேசிங் பண்ணோம்னா ஓவர்லாப் ஆகாதுல்ல. அதுக்காக குடுத்துருக்கு. இப்ப அடுத்து இப்போ வந்து எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, இது பெரிய டாபிக். ரொம்ப இதுதான் போயிட்டே இருக்கும் போலயே! ஓகே. முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போவோம். ஓகே. ஆ எழுதிக்கிடுங்க. மொத்தம் 2 மெத்தட் இருக்கு சார். ஒண்ணு ஃபெல்ஸ் ரூல்ன்னு சொல்லுவாங்க. கன்வெர்ஸ் லாப்ரி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பெல்ஸ் ரூல்ல தான் நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு ஒவ்வொன்னுக்கும் நான் குடுப்பேன். ஒரு ஃபைல் இப்ப 2 ஃபைல் குடுத்தோம்னா எப்படி ஷேர் பண்ணும் எஃபிஷியன்சி. 3 ஃபைல் குடுத்தா எப்படி ஷேர் பண்ணும் எஃபிஷியன்சி அப்படின்னு நான் குடுப்பேன். அப்படி நீங்களே பார்த்தா உங்களுக்கே புரியும். மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. டூ ஃபைண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபைல் குரூப். எப்படி இருக்குன்னா 2. 1 ஃபெல்ஸ் ரூல். கன்வெர்ட் லைப்ரரி ஃபார்முலா. ஃபெல்ஸ் ரூல். If files are placed near, அப்ப பக்கத்து பக்கத்துல குடுத்தோம்னா, the load carrying capacity ஃபெல்ஸ் ரூல் படி எப்படி இருக்குன்னா, 116 அளவுக்கு ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது அவரோட ரூலோட கண்டிஷன். ஓகே. அப்ப இட் ஃபைல்ஸ் ஆர் பிளேஸ்டு நியர். இப்ப சொல்றோம்ல, சிமெண்ட்ல இப்ப விகேட் அப்பரேட்டஸ் டெஸ்ட் வச்சு கன்சிஸ்டன்சி பண்றோம், இனிஷியல் ஹீட்டிங் பண்றோம், ஃபைனல் ஹீட்டிங் பண்றோம். அப்புறம் வந்து லீச் அப்பரேட்டஸ் வச்சு நம்ம வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட் பண்றோம். அப்படின்னா, அது அவங்க குடுத்துட்டு போனது. அது மாரி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, 116 அளவுக்கு டிகிரீஸ் ஆகணும்னு குடுக்குறாரு. அப்ப இஃப் ஃபைல்ஸ் ஆர் பிளேஸ்டு நியர், the load carrying capacity of file head reduced or decreased. எந்த அளவுக்குன்னா decreased by 116 அளவுக்கு ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப 116னா பெர்சன்டேஜ்ல எவ்வளவு வரும்? அல்லது 6.25% வந்து ரெடியூஸ் ஆகும்னு குடுக்குறாங்க சார். இப்ப நான் நல்லா கவனிங்க. இப்ப நான் குடுக்குறேன். ஒவ்வொன்னுக்கும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்ப ஏன்னு போட்டுக்கிறீங்களா? 2 ஃபைல் வந்து 1 குரூப்பா ஃபைல்ன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 2 இருக்கணும். இப்ப இங்க ஒரு குடுத்துருக்கோம், இங்க ஒண்ணு குடுத்துருக்கோம். அப்ப இது இங்க எவ்வளதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? இல்ல இங்கேருந்து இது எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? மாத்தி மாத்தி பண்ணிக்கணும்.
இது ஒரு எஃபிஷியன்சி என்று எப்படி இருக்கும் குரூப் ஆஃப் ஃபைலோட எஃபிஷியன்சி அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இது ஃபார்முலா என்ன சார்? எனிஒன் இதுக்கு ஃபார்முலா என்ன? இப்ப தான் சொன்னேன் மேல. QUG கீழ N இன்டு Q அல்டிமேட். சார் புரியுதா இல்லையா? ஓகே. அப்ப இதோட QGங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. அதாவது 2 இன்டு இப்ப இந்த இந்த ஃபைல்லேருந்து இந்த ஃபைலுக்கு எத்தன குடுக்க முடியும்? மொத்தம் 2. இந்த ஃபைல்லேருந்து எவ்வளவு குடுக்க முடியும்? தன்னிட்ட இருக்கக்கூடிய 1 தான் குடுக்க முடியும். இதுலேருந்து இந்த 1 தான் ஷேர் பண்ண முடியும். இப்ப உங்களுக்கு சொல்றோம். இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கிருங்களேன். இது இங்கேயே ஷேர் பண்ணணும், இங்கேயும் ஷேர் பண்ணணும். இது இங்கேயும் ஷேர் பண்ணணும், இங்கேயும் ஷேர் பண்ணணும். இது வந்து இங்கேயும் ஷேர் பண்ணணும், இங்கேயும் ஷேர் பண்ணணும். அப்ப இங்க 2 ஷேர் பண்ணுது. சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப 2 ஃபைல பொறுத்தவரை எப்படி ஷேர் பண்ண முடியும் மேக்ஸிமம்? இது இங்கேருந்து அங்க குடுக்க முடியும். இல்ல அது அங்கேருந்து இங்க குடுக்க முடியும். 1 தான் ஷேர் பண்ண முடியும். புரியுதா? அப்ப டோட்டல் ஃபைல் 2. அப்ப இங்க என்ன வரும்னா, டோட்டலா 16. 16ல 1 போச்சுன்னா ஷேர் பண்றது மீதி எவ்வளவு இருக்கும்? 15 இருக்கும். அப்ப கீழ N இன்டு Q அல்டிமேட் 2 இன்டு 1ன்னு வச்சுக்கிறேன். அப்ப போட்டோம்னா நமக்கு இதுதான் முக்கியம். இது சால்வ் பண்றது தான் இம்பார்ட்டன்ட் இல்ல. 93.75% வரும். இத அப்ராக்ஸிமேட்டா போட்டா 94%. இந்த வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட். அப்ப ஃபைல் வந்து 2 குரூப் 2 குரூப் ஆஃப் ஃபைலோட எஃபிஷியன்சி 2 ஃபைல் எடுத்துக்கிறப்போ 94% வரும். இதான் வார்த்து தான் குடுப்பாங்க. சார் புரியுதா? ஓகே. இதான் பெல்ஸ் ரூல் சொல்லுது. இதே மாரி கண்டுபிடிக்கணும் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் மனப்பாடமா வச்சிருக்கணும். டிஆர்பில இந்த பெர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. இல்ல ஃபார்முலா கேட்பான். இப்ப இது வந்து இங்க ஷேர் பண்ண முடியும். இல்ல இங்க. அதுக்கு இது வந்து இங்க ஷேர் பண்ண முடியும். இல்ல இங்க. இது வந்து இங்க ஷேர் பண்ண முடியும். இல்ல இங்க ஷேர் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ஃபைல் எத்தன இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. அப்ப 16 எத்தன ஷேர் பண்ணுது? ஒவ்வொன்னா. அட்லீஸ்ட் 2க்கு ஷேர் பண்ணும். அப்ப 16 2 போச்சுன்னா 14. கீழ அதே 3 இன்டு 1. Q அல்டிமேட் எல்லாத்துக்கும் 1ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இதுக்கு போடும்போது எவ்வளவுனா 87.5% வரும். சார் புரியுதா இல்லையா சார்? ஓகே. அடுத்து. இப்போ 3 ஃபைல் குடுத்துட்டேன். அடுத்து இப்ப பாருங்க. சி 1 2 3 4 இப்படி போகும், இப்படி போகும், இப்படி குடுக்கும். அதிகபட்சமா எத்தன சார் ஷேர் பண்ணுது ஒவ்வொன்னா? 1 கண்டுபிடிச்சா மத்ததுக்கு கரெக்ட்டா தானே வரும். இப்ப இதுக்கு பாருங்க அதே மாரி தான் வரும். இங்கே ஷேர் பண்ணலாம், இங்க ஷேர் பண்ணலாம், இங்க ஷேர் பண்ணலாம். அது இங்க எடுத்துக்கிட்டோம்னா, இங்க ஷேர் பண்ணலாம், இங்க ஷேர் பண்ணலாம், இங்க ஷேர் பண்ணலாம். சார் புரியுதா இருக்கா? அப்ப அதிகமா எத்தன? 3. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபைல் என்ன எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு? 4 ஃபைலு. அதுல 16 கீழ போட்டுருங்க. 3 போச்சுன்னா அதுல 13 மேல இருக்கும். கீழ 4 இன்டு Q அல்டிமேட் 1. போட்டா நமக்கு எத்தன வரும்? 81.25%. ஓகே தானே? அடுத்து டி. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அது. அதுக்கடுத்து இதுலேருந்து இங்கிட்டும் போகும், இங்கிட்டும் போகும், இங்கிட்டும் போகும், இங்கிட்டும் போகும். இது, 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 இது. இது 3 தான் ஷேர் பண்ணும். ஆனா நடுவுல ஒருத்தி 4 ஷேர் பண்ணும். சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப போடுறேன் ஃபைனலா எழுதிக்கிறேங்க. அப்ப எப்படி குடுக்கலாம்னா 4 இன்டு 13 2ம் தனித்தனியா பிரிச்சுருவோம். பிளஸ் 1 இன்டு ஒரு ஃபைல் ஊத்தி எத்தன ஷேர் பண்ணுது? இது எல்லாம் 3, 3 ஷேர் பண்ணுது. அப்ப அந்த 4 ஃபைலுக்கு 3 கழிச்சுட்டா 13 கீழ 16. பிளஸ் நடுவுல உள்ள ஒரு ஃபைலு போட்டேன். அது எத்தன ஷேர் பண்ணுது? 4. அப்ப 4 போச்சுன்னா 16ல 12. ஓகேவா? அப்ப அதே மாரி கீழ இது வந்து எப்பயும் போல டோட்டல் ஃபைல் தானே. 5 இன்டு 1 தான். சார் புரியுதா? டோட்டலா 5 ஃபைல். ஓகே. அப்ப இதுக்கு போடும்போது 80%. சார் இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே நெறைய பேருக்கு அந்த புரிய மாட்டுது. அதான் அவங்க கேட்கிறது பெர்சன்டேஜ் தான் கேட்கறாங்க. ஃபெல்ஸ் ரூல்ல ஒரு ஃபைல் வந்து 5 ஃபைல் தனக்குள்ள ஆ வியூயிங் கெப்பாசிட்டி ஷேர் பண்ணிக்கிறது. அப்படின்னா, அதோட எஃபிஷியன்சி ஆஃப் குரூப் ஃபைல் எவ்வளவு இருக்கும்? அப்படின்னு கேட்பாங்க. இல்ல 4 குடுத்து கேட்பாங்க. ஓகே. அடுத்து.
லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன்ல இன்னும் இருக்கு. இன்னும் 2 இருக்கு. இப்ப டி குடுத்துருக்கேன். F வரையும் இருக்கு. எழுதிக்கிறேன். இதுக்குதான் ஸ்ட்ரெயிட்டா எழுதிடுறேன். 1, 2, 3. அப்ப 1, 2, 3, 4. இந்த 4 என்ன செய்யும்? போட்டு பாருங்க. 2 ஷேர் பண்ணுமா? ஓகே. 3 ஷேர். 4 பைல் வந்து எத்தனை ஷேர் பண்ணா? 3 ஷேர் பண்ணும். ஓகேவா? ஓகே. பிளஸ். அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த பைல் என்ன இருக்கும்? இங்கிட்டு போக முடியும். 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 அப்ப எத்தனை வருது? 1, 2, 3, 4, 5. இப்ப அதே மாரி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பைல 5 ஷேர் பண்ணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப இந்த 2 ஃபைல் ஊத்தி 5 ஷேர் பண்ணுது. அப்ப 16 அதுல 5 போச்சுன்னா 11. டோட்டலா எத்தனை ஃபைல் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 இன்டு 1. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப 77.1%. லாஸ்ட் எஃப். இந்த 6 ஃபைல் 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 ஃபைல் எப்படி குடுப்பான்னா, அவன் குடுக்கிறத பொறுத்து இருக்கும். 6 ஃபைல் வந்து இண்டிவிஜுவலா 2 ரோவா பிரிஞ்சிருக்குன்னு குடுக்குறானா, இல்ல வந்து ஆ உங்களுக்கு நடுவுல ஒரு ஃபைல் இருக்கு. அத சுத்தி வந்து 5 ஃபைல் இருக்குன்னு குடுக்குறானா, அப்படின்னு நீங்க கவனமா பார்த்துக்கணும். 6 ஃபைலுக்கு 2 குடுக்குறேன். பார்த்துக்கிருங்க. அப்ப 1, 2, 3. சரி, சரி. கரெக்ட்டு தான். கரெக்ட்டா தான் சொல்றேன். 6 ஃபைல் தனிதான். 1 தான். இப்ப குடுக்குறது 9 ஃபைலுக்கு. அப்ப 1, 2, 3, 4. அதுக்கடுத்து இங்க இத பார்த்தோம்னா, ஓகே. அப்ப இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய எல்லா 4 ஃபைலும் என்ன சார் செய்யும்? எத்தன ஷேர் பண்ணும்? கார்னர் 13/16 பிளஸ் இந்த இடத்துல ரெகுலர் யூஸ் பண்றோம் பாருங்க. இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்கன்னா, இது, 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 இது. இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இங்க, 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 இங்க. எவ்வளவு வருது? 5. அப்ப அது 4 இருக்கா? அப்ப 4 இன்டு 16 கீழ போடுங்க. அப்ப 5ன்னா 11. பிளஸ் வேற ஏதாச்சும் ஒரு ஃபைல் நடுவுல ஒரு ஃபைல் இருக்கு. இது என்ன ஆகும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சார் புரியுதா? அப்ப அந்த ஒரு ஃபைல் ஒருத்தையும் 8 ஷேர் பண்ணுது. 16ல 8 போச்சுன்னா, மீதி 8 தான் இருக்கு. அப்ப டோட்டல் ஃபைல் எத்தன? 9 இன்டு 1. பெர்சன்டேஜ் போட்டா 72.2%. சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? ஓகே. அப்ப இது வந்து 9 ஃபைல் எஃபிஷியன்சி குடுத்திருக்கேன். 6 ஃபைல் எஃபிஷியன்சி. 5 ஃபைல் எஃபிஷியன்சி. அதுக்கடுத்து 4 ஃபைல் எஃபிஷியன்சி. அதுக்கடுத்து 3 ஃபைல் எஃபிஷியன்சி. 2 ஃபைல் எஃபிஷியன்சி. 1க்கு ப்ரூஃப் ஆஃப் ஃபெயில்னு சொல்ல முடியாது. இப்ப இதுல எக்ஸாம் தியரிட்டிக்கலா ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருந்தான் டிஆர்பில 2012ல என்ன கேட்டதுன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஃபெயில் அன்னைக்கு ப்ரூஃப் ஆஃப் ஃபெயிலோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க எஃபிஷியன்சி என்ன ஆகும்? ஒரே கொஸ்டின். இது மூலம் உங்களுக்கு என்ன தெரியுது? 2 ஒரு ஃபைல் வந்து பக்கத்துல ஒண்ணுக்கு ஒத்தி குடுக்கும்போது எவ்வளவு இருக்கு? 2 ஃபைலுக்கு எவ்வளவு இருந்துச்சு? 94%. அடுத்து போக போக வேல்யூ என்ன ஆயிருக்கு? அப்படியே பாருங்க. ப்ரூஃப் ஆஃப் ஃபெயில் அது ஆ இது கான்செப்ட் கொஸ்டின். அப்ப ஃபைல் கேப்க்கு கீழ குடுக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஃபைலோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்ன பிரச்சனை வரும்னா, எஃபிஷியன்சி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் ஓகேவா? ஓகே. இப்ப அதுக்கு அடுத்து கன்வர்ஸ் ஆ லாபரி ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதான் குடுக்க போறேன் பாத்துக்கிருங்க. கன்வர்ஸ் லாபரி ஃபார்முலா. இதோட ஸ்டாப் பண்றேன். கன்வர்ஸ் லாபரி ஃபார்முலா. பெல்ஸ் ரூல் வந்து மேல குடுத்தது. இப்ப 2வது. ஒரே சிங்கிள் ஃபார்முலா தான் இருக்கு. ஆனா ஃபார்முலா கேட்டிருக்காங்க. டிஆர்பில தான் கேட்டிருக்காங்க. கன்வர்ஸ் ஏஐல மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்த மாரி ஞாபகம் இல்ல. லாபரி ஃபார்முலா. அதே எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க தான் 1 மைனஸ் தீட்டா பை 90. தீட்டாங்கிறது டான் இன்வெர்ஸ் ஆஃப் டி பை எஸ். டயாமீட்டர் ஆஃப் பைல் டிவைடட் பை ஸ்பேசிங் ஆஃப் பைல் டி பை எஸ்ங்கிறது சொல்றேன். பிராக்கெட்ல
நம்பர் ஆஃப் ரோஸ்ங்கிறத எம்ன்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ரோஸ்ல ப ப ரோவ்ல எத்தன ஃபைல் இருக்குங்கிறத எம்ன்னு சொல்லுவோம். சாரி பார்த்து சொல்லிட்டேனோ? எம். ஓகே. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எம்ன்னு சொல்லுவோம். ஃபைல் எத்தன இருக்குங்கிறத ரோஸ்ல என்னன்னு சொல்லுவோம். அப்ப என் மைனஸ் ஏன் எழுதிர்றேனே பிரச்சனை. எம் பிளஸ் எம் சரி. எதுக்கு வெளில இருக்கோ அடுத்து உள்ளுக்குள்ள போயிரும். இங்க என் உள்ளுக்குள்ள இருக்கு. வெளில எம் இருந்துச்சு. அப்ப இங்க M-1 இன்டு Nன்னு ஆயிரும். கீழ என்ன இருக்குன்னா, அந்த எம்மையும் என்ன பெருக்கல்ல இருக்கும். இப்ப இதுல எம்ங்கிறது என்னன்னா, எத்தன நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஃபைல்ல இருக்கு. அது மாரி. அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ். அதே எண்ணுங்கிறது என்ன அப்டின்னா, நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இன் எ ரோ. நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இன் எ ரோ. இப்ப இத வச்சு நான் மேலேயே சொல்றேனே. மேல குடுத்தன படம் லாஸ்ட் கேஸ் 9க்கு. அத வச்சு சொல்லிர்லாமே. இப்ப எம்ங்கிறது என்னன்னா, எத்தன நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு? 1 வரிச, 2 வரிச, 3 வரிச. இது நெடுவரிசை காலம்ல. அப்ப 3 ரோ இருக்கு. அப்ப எம்ங்கிறது 3. அதுக்கடுத்து எண்ணுங்கிறது ஒவ்வொரு ரோலயும் எத்தன இருக்கு? அப்ப இதுல எத்தன இருக்கு? 1, 2, 3. அது 3 தான். சார் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. அதான் இது. அடுத்து. ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா, இந்த தீட்டாக்கான ஃபார்முலா என்ன அப்டின்னா, டான் இன்வெர்ஸ் ஆஃப் ஸ்மால் டி டிவைடட் பை எஸ். வேர் இந்த ஸ்மால் டிங்கிறது என்ன அப்டின்னா, டயாமீட்டர் ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் ஃபைல். அதே சேம் டைம் எஸ்ங்கிறது என்ன அப்டின்னா, ஸ்பேசிங் ஆஃப் ஃபைல். அவ்வளதான். இதோட முடிக்கிறேன். அடுத்த கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இத முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் எர்த் பிரஷரே ஆரம்பிச்சுருவேன்னு நெனைக்கிறேன். ஒண்ணு எர்த் பிரஷர் ஆரம்பிப்பேன். இல்லாட்டி சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சுருவேன். ஒரு டாபிக் முடிஞ்ச மாரி இருக்கும். அப்புறம் இன்னும் 2டே 2 தான் உங்களுக்கு இருக்க மாரி ஒரு 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 ஹேப்பி ஃபீல் ஆகும். அவ்வளோதான் முடிய போகுது ஃபவுண்டேஷன். சார் அது நடத்துன வரையும் புரியுதா உங்களுக்கு? ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து ஒரு மாரியான சப்ஜெக்ட் தான். இது எப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எம்.இ.ல அதிக இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. ஒரு சில காலேஜ்ல இது வந்து எலக்ட்ரிக் தியரிய எடுப்பாங்க, எடுக்காம போயிருவாங்க. அது நீங்க எப்படி உங்க காலேஜ்ல நீங்க படிச்சீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா இது நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எதுக்கு அதிக டார்கெட்னா, கேட், டிஆர்பிக்கு தான் அதிக டார்கெட். ஆனா அவன் ஏஐக்கும் கொஸ்டின் கேட்கறான். அவன் எப்படி கேட்கறான்னா, அவன் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டு போயிடுறான். ஏதாச்சும் ஒண்ணு மேலோட்டமா கேட்டு போயிடுறான். டிஆர்பிக்கு எப்படி கேட்கறான்னா, ப்ராப்ளமா கேட்கறான். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் டிஆர்பி மெட்டீரியல் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. ஆனா அது ஏஐ சிலபஸ்ல இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க ஃபைல் ஃபவுண்டேஷன் இருக்கும் அதுல. அதனால நம்ம சிலபஸ்ல இருந்துட்டா படிச்சிடணும். அத பத்தி ஏன்னா, 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் இருந்தாலும் கூட விட்டுட்டு போலாம். அது கேட்கலாம், கேட்காம கூட போயிரலாம். 7 கொஸ்டின் கேட்க போறான் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சில இடத்துல 10 டாபிக் படிச்சுட்டு 7 படிக்கிற மாரி இருக்கும். இங்க அப்படிலாம் இல்ல. 4 இல்ல 5 டாபிக் தான் மொத்தமே இருக்கும். அதுல பெரிய டாபிக் 3, 2 குட்டி டாபிக் அவ்வளதான். புரியுதா நான் சொல்றேனே? ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே.